ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ருத்ரா சீரீஸை வந்துட்டு ஒரே வீடியோவா கொண்டு வந்திருக்கேன். மொத்தமா 3 பார்ட்டா போடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். அதுக்கு நடுவுல நான் ரொம்ப எதிர்பார்த்த மலையாள படம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு விட்டேன். அதை பார்க்காம இதை பார்க்க வந்தீங்க அப்படின்னா அதையும் போயிட்டு பாருங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த வீடியோல மொத்தமா வந்துட்டு 3 வீடியோவையும் ஜாயின் பண்ணி போடுறேன். கடைசி 2 பார்ட் 5, 6 நீங்க பார்க்கல அப்படின்னா டைம் ஸ்டாம்ப் கொடுக்குற மக்களே, அதை கிளிக் பண்ணி 5, 6 பார்த்துக்கோங்க. இல்லப்பா நான் ஸ்டார்டிங்ல இருந்தே பார்க்கல அப்படின்னீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஒரு பங்கமான சீரிஸ், மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய சீரிஸ். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு 100க்கு கால் பண்ணி எங்க அப்பாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, எங்க அம்மாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, என்னுடைய நாயை கூட யாரோ கொலை பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, ப்ளீஸ் காப்பாத்துங்க அப்படின்னும் போது நீங்க எங்க இருக்கீங்க, லொகேஷன் எங்க, இப்போ நீங்க சேஃபா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு பயமா இருக்கு, சீக்கிரமா வாங்க, இதான் என்னுடைய அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்றா. இங்க தான் இந்த சீரிஸோடைய பேரையே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீரிஸோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கொலைகாரனை காமிக்கிறாங்க. இந்த கொலைகாரன் இருக்கிற ஸ்பாட்டை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டு போலீஸ் ஒரு பில்டிங்கை சுத்தி வளைக்கும் போது இவன் தப்பிச்சு ஓட ட்ரை பண்றான். அங்க இங்கன்னு ஓடி எப்படியாச்சும் தப்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது போலீஸ் மொத்த இடத்தையும் சுத்தி வளைச்சிட்டாங்க. இவனால எங்கேயுமே போக முடியல. அந்த பில்டிங் உடைய மொட்டை மாடிக்கு போறான். மொட்டை மாடிக்கு போனா அங்க ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு போல மக்களே. கம்பி, அதுக்கப்புறம் சுத்தி எல்லாம் வச்சிருக்காங்க. சுத்தி எல்லாம் தூக்கி கையில வச்சுக்கிட்டு யாரு வந்தாலும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுகிட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோ வராரு. இங்க பாரு ருத்ரா, கிட்ட வராத, கிட்ட வந்த அப்படின்னா உன்னை அடிச்சு கொலை பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே போகும்போது கம்பி மேல காலை வச்சு வழுக்கி விட்டு அப்படியே இவன் பொத்துன்னு கீழே விழுகிறான். அப்போ நல்ல வேலையா அங்க இருக்க சுவத்தை புடிச்சிட்டு அப்படியே தொங்கிட்டு நிக்கும் போது தயவு செஞ்சு என்ன காப்பாத்து, பிளீஸ் என்ன காப்பாத்து அப்படின்னும் போது மீரா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யாரு மீரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். உனக்கு மீராவே யாருன்னு தெரியல, அப்படி இருக்கும் போது நான் ஏன் உன்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போக ட்ரை பண்ணும் போது இங்க பாரு ருத்ரா, தயவு செஞ்சு காப்பாத்து ப்ளீஸ் அப்படின்னும் போது அப்படின்னா மீரா எங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனும் கீழே ஒரு இடத்துல மீராவை மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ டீம் கிட்ட தகவலை சொல்ல டீம்ல இருக்க எல்லாரும் சேர்ந்துட்டு எப்படியோ அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பாக்ஸுக்குள்ள அந்த பொண்ணு இருக்கா. மேல வந்துட்டு அந்த கொலைகாரன் ப்ளீஸ் என்ன காப்பாத்து, அத நான் சொல்லிட்டேன்ல, ப்ளீஸ் காப்பாத்து அப்படின்னும் போது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு டீம்ல இருப்பாரு. அந்த பொண்ணு உயிரோட இருக்காளா இல்ல இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை செக் பண்ணி பார்க்கும் போது மூச்சு பேச்சே இல்ல. எப்படியோ ஆனா ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அந்த பொண்ணை காப்பாத்துறாங்க. அந்த பொண்ணை சேவ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கான சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போக ட்ரை பண்றாரு. டேய் நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்க தான் அந்த பொண்ணை காப்பாத்திட்டீங்க இல்லையா, தயவு செஞ்சு என்ன காப்பாத்து அப்படின்னும் போது நீ இதுவரைக்கும் எக்கச்சக்கமான பெண்களை கடத்தி கொலை பண்ணிருக்க, அவங்க எல்லாரையும் நான் டெட் பாடியா மட்டும் தான் கண்டுபிடிச்சேன், இந்த ஒரு பொண்ணை மட்டும் உயிரோட கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உன்னை வந்துட்டு காப்பாத்த முடியாது, என்னால எப்படி உன்னை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் கை வழுக்கி கீழே விழுறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது 7 மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த கொலைகாரன், அவன் கொலைகாரன் அப்படின்னா கூட அவனை காப்பாத்தாம அவனை சேவ் பண்ணாம அவன் கீழே விழுந்து இறந்து போயிட்டான். நம்ம ஹீரோ அவருடைய வேலையை ஒழுங்கா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. 7 மாசமா நம்ம ஹீரோ சஸ்பென்ஷன்ல இருக்காரு. ஆனா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு விஷயத்த சொன்ன பாத்தீங்களா, ஒரு பொண்ணு கால் பண்ணி எங்க அப்பாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அம்மாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, நாயை கூட யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அந்த கேஸுக்காக சீஃப் நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்காங்க. அந்த கொலைகாரன் இன்னமும் சாகாம உயிரை கையில புடிச்சிட்டு கோமால இருக்க காரணத்தினால உனக்கு ஒண்ணுமே ஆகாம நீ வெறும் சஸ்பென்ஷன்ல மட்டும் இருக்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவன் கண்ண முழிக்க வாய்ப்பு இருக்கு. கண்ண முழிச்சு உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னா அப்படின்னா அது பெரிய பிரச்சனையா உனக்கு முடியும். அது வரைக்கும் நீ சேஃப் தான். இப்போதைக்கு உன்னுடைய சஸ்பென்ஷனை கேன்சல் பண்றேன். ஒரு முக்கியமான கேஸ், அந்த கேஸை நீ தான் வந்து டீல் பண்ணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இங்க பாரு, இங்க நான் தான் சீஃப், நான் சொல்றபடி தான் கேட்டு நீ நடக்கணும். நீயா நான் சொல்லாத எந்த காரியத்தையும் பண்ணவே கூடாது. முக்கியமா அந்த கொலைகாரனை பிடிச்சி தள்ளி விட்ட பத்தியா, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கவே கூடாது. நான் சொல்றபடி மட்டும் கேட்டு நட அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டே வராங்க. அங்க ஒரு டீம் மெம்பர் இருக்காரு. இவர் புதுசா ஜாயின் பண்ணிருக்காரா. இவர் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் இன்ட்ரோ கொடுக்கும் போது இந்த கேஸ பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு நாய், இந்த 3 பேரையும் யாரோ கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த வயசான கப்பல்ஸ் உடைய பொண்ணு தான் 100க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணா அப்படின்னும் போது இவங்க 3 பேரும் ஒரே வீட்டுல வாழ்றாங்களான்னு கேட்கும் போது கிடையாது,
கிடையாது. அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு ஊர்ல தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்பா அம்மா மட்டும்தான் ஒன்னா ஒரே வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்த வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்கா. மாலுக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது அப்பா அம்மா நாயை வந்துட்டு யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் தான் கால் பண்ணிருக்கா. அன்னைக்கு நைட்டு பர்த்டே பார்ட்டியை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டெத் டேவையே கொண்டாடியாச்சு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஹீரோ ஸ்பாட்டுக்கு போறாரு. இப்போ வீட்டுக்குள்ள போனோனே அந்த இறந்து போன நாயை பாக்குறாரு. நாயுடைய வாயே கிழிஞ்சு போயிருக்கு. அந்த கொலைகாரன் உள்ளுக்குள்ள வந்தவனே இந்த நாய் அட்டாக் பண்ண ஓடி வந்திருக்கும் போல. அப்போ வாயிலேயே போட்டு பிறந்திருக்கான். இந்த நாயுடைய வாயே உடஞ்சி போயிருக்கு, அப்படியே பயங்கரமா கிழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இதை பார்த்துட்டு அடுத்து இன்னொரு டெட் பாடியை பார்க்க போறாரு. அந்த பொண்ணுடைய அப்பா இங்க இறந்து கிடக்குறாரு. இவருடைய ரூம்ல உட்கார்ந்துட்டு ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு போல. அந்த டைம்ல பின்னாடி பக்கமா வந்த கொலைகாரன் கன்னை வச்சு ஷூட் பண்ணிருக்கான். மக்களே, இந்த அப்பாக்கு வந்துட்டு காது கேட்காது போல. அதுக்காக காது கேட்கும் கருவியை பயன்படுத்திருக்காரு. அந்த கருவியில நாய்ஸ் டிடெக்ஷன் ஆப்ஷன் இருக்கிறதுனால அந்த கொலைகாரன் பொறுமையா நடந்து வரும்போது அந்த சவுண்டை இவரால கேட்க முடியாம இவரு சிம்பிளா இறந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ ஒரு கிரைம் சீனை பார்த்தோன்னே என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா அப்சர்வ் பண்ணி அதை எக்ஸ்பிளைனும் பண்றாரு. அடுத்து வந்துட்டு மேல ஒரு ரூம்ல அந்த பாட்டி இறந்து கிடக்குறாங்க. அதாவது அந்த பொண்ணுடைய அம்மா இறந்து கிடக்குறாங்க. அந்த ரூமுக்கு போயிட்டு பார்த்தா அந்த அம்மா வந்துட்டு தூக்க மாத்திரை போட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க போல. தூங்கின மேனியாவே அந்த கொலைகாரன் வந்துட்டு ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இந்த அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் பெருசா செட் ஆகாம தனித்தனி ரூம்ல வாழ்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஃபாரன்சிக் டீம் வந்துட்டாங்களா, ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் ஃபுட் பிரிண்ட் அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னும் ஃபாரன்சிக் டீம் க்ளூ டீமே ஸ்பாட்டுக்கு வரவே இல்லை. இதுக்கப்புறம் தான் வந்து அந்த விஷயம்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னும் போது வந்த கொலைகாரன் உள்ளுக்குள்ள வந்து எதையும் ஆட்டையை போட்டு கொண்டு போவே இல்லை. உள்ளுக்குள்ள பிசிக்கலா ஏதாவது பண்ண போறான் அப்படின்னா ஒரு வயசானவங்க தான் இருக்காங்க. அவங்கள அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. சொல்ல போனா அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதே ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டான். வேற எதுக்காக இந்த கொலைகாரன் உள்ளுக்குள்ள வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேபி ரிவெஞ்சா இருக்குமோ, யாரு கூடயாச்சும் முன்னாடி வம்பு வளர்த்து வச்சிருப்பாங்க, அதனால உள்ள வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. இப்போ கிளம்பி ஆபீஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி மனைவிக்கு கால் பண்றாரு. இப்போ நான் 7 மாசத்துக்கு அப்புறமா டியூட்டில ஜாயின் பண்ணிட்டேன். அதுவும் ஜாயின் பண்ண உடனே ஒரு கேஸும் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது சூப்பருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஃபேஸ்ல வந்துட்டு இவன் எதுக்கு இப்போ கால் பண்ணா அப்படின்ற மாதிரியே யோசிக்கிறாங்க. ஈவினிங் மீட் பண்ணலாமா, நீயும் நானும் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது இல்ல எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னும் போது லேட்டா ஆனாலும் பரவாயில்ல, மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீயும் நானும் மீட் பண்ணலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்களும் வேண்டா வெறுப்பா ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ 7 மாசத்துக்கு அப்புறமா ஸ்டேஷனுக்குள்ள போறாரு. நம்ம ஹீரோ அவருடைய கேபின்ல போயிட்டு உட்கார்ந்த உடனே கன்னு ஐடி கார்டுலாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. அடுத்து ஃப்ரெண்டும் வராரு. என்ன மச்சான் போகும்போது ஒரு கொலையோட போன, திரும்பி வரும்போது 2 கொலையோட வந்திருக்க அப்படின்னும் போது நம்ம தலையில அந்த மாதிரி தான் எழுதிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன விசாரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹானர் கொலை அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆலியா அப்படின்னு சொல்றாங்க. சமயம் அழுகிறாங்க. நீங்களும் உங்க அப்பா அம்மாவும் ஒன்னா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல எங்க அப்பா அம்மா தனியா வாழ்றாங்க, நான் தனியா என்னுடைய வீட்டுல என்னுடைய ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு பர்த்டே அப்படின்னு தான் வந்தவன் சும்மா இருக்காம தேவையில்லாத சில திங்ஸை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரி அப்பா அம்மாவை நாயை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நீங்க எவ்வளவு நேரம் ஷாப்பிங் மாலுக்கு போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வீட்டுல இருந்து கிளம்பி திரும்பி வரத்துக்கு கண்டிப்பா 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றா. இவங்க அழுதுகிட்டே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த சிச்சுவேஷன்ல கேள்வி கேட்க எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீங்க தைரியமா ஆன்சர் பண்ணா மட்டும்தான் உங்க அப்பா அம்மாவை கொலை பண்ண கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்க அப்பா அம்மாக்கு யாரு கூடயாச்சும் பகை இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது, யாருமே எங்க அப்பா அம்மாக்கு எனிமைகளே கிடையாது, ரொம்ப அமைதியானவங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க, யாரையும் கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி உங்க அப்பா அம்மாக்கு உறவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரொம்ப ரொம்ப லவ் பண்ணாங்க, அவங்கள மாதிரி ஒரு காதல் ஜோடியை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றா. சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவங்களை யாரு எதுக்காக கொலை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதே விஷயத்தை தான் நான் காலைல இருந்து யோசிச்சுட்டே இருக்கேன், யாரு எதுக்காக எங்க அப்பா அம்மாவை கொலை பண்ண போறாங்க, அந்த நாய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அநியாயமா எதுக்காக அந்த நாயை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக நம்ம ஹீரோ இந்த பொண்ணுடைய எல்லா விஷயத்தையும் அப்படியே நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு மேல என்ன பேசுறா, உள்ளுக்குள்ள என்ன விஷயம் நினைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிச்சு அப்படியே நோட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சீஃபுக்கெல்லாம் சீஃப் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா
ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் சரி இங்க இருக்க யாருமே சரி சாதாரண போலீஸ் ஆபீசர்ஸே கிடையாது. இவங்க எல்லாருமே ஸ்பெஷல் கிரைம் யூனிட்டை சேர்ந்தவங்க மக்களே. ரொம்ப ரொம்ப திறமையானவங்க. மத்த போலீஸால ஹேண்டில் பண்ண முடியாத கேசஸ் மட்டும்தான் இவங்க கைக்கு வரும். இப்ப அப்படியே அந்த சீஃப் வந்து நம்ம ஹீரோடைய சீஃபை மீட் பண்றாரு. என்ன உன் லக்கி சாம் திரும்பி வந்துட்டான் போல அப்படின்னும் போது வந்தது மட்டும் கிடையாது, வந்து ஒரு கேஸை விசாரிக்கவும் ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னும் போது அந்த கொலைகாரன் இன்னமும் சாகல, கோமால் தான் இருக்கான். அவன் கண்ணை முழிச்சு எல்லா உண்மையும் சொல்ற அன்னைக்கு கண்டிப்பா உன் ஹீரோ ஜெயிலுக்கு தான் போறான். எல்லா வண்டவாளமும் தண்டவாளத்துல ஏறப்போகுது அப்படின்னும் போது இங்க பாருங்க சார், நீங்க அவனை பத்தி என்ன வேணா பேசுங்க, ஆனா நம்ம ஸ்பெஷல் கிரைம் யூனிட்லயே ஒரு பெஸ்டான ஆபீசர் இது வரைக்கும் எக்கச்சக்கமான நம்மளால கூட முடிக்க முடியாத கேஸை அவன் தனியா முடிச்சிருக்கான். கடைசியா நீங்க சொல்றீங்களே அந்த கொலைகாரன் கோமால இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேஸ கூட இந்த ஹீரோ தான் முடிச்சான். ருத்ரா எவ்வளவு டேலண்டான அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அவனை மட்டும் நடி பேசாதீங்க, இப்போ எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ஆலயாவை மத்தவங்க மாதிரி உங்களால ட்ரீட் பண்ண முடியாது, சாதாரணமா விசாரிச்சுட்டு அந்த பொண்ணை அமுச்சு விடுங்க. அந்த பொண்ணு ஒரு சைல்டு ப்ராடஜி, இது வரைக்கும் எக்கச்சக்கமான மெடல் வாங்கியிருக்கா. அந்த பொண்ணு இந்தியாலேயே பயங்கர ஜீனியஸான ஒரு ஸ்டூடெண்ட், 13 வயசுல காலேஜையே கம்ப்ளீட் பண்ணிருக்கா. அந்த அளவுக்கு ஒரு ஜீனியஸான பொண்ணு. இப்ப கூட நாசாக்காக ஏதோ ஒரு கிரிட்டிக்கலான ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணை உள்ளுக்குள்ள வச்சு எந்த எவிடன்ஸும் இல்லாம விசாரிச்சு தொல்லை பண்ணா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாரு. இப்ப இந்த சீஃபும் நம்ம ஹீரோ என்ன விசாரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போறாங்க. இப்ப அப்படியே அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கும் போது நான் மட்டும் வீட்டை விட்டு போகாம இருந்திருந்தேன் அப்படின்னா அப்பா அம்மாக்கு எதுவுமே ஆயிருக்காது, தேவையில்லாத பொருளை வாங்க போயிட்டு இப்போ என்னுடைய அப்பா அம்மாவையே இழந்துட்டேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. நீங்க எதுக்காக தேவையில்லாத பொருளை வாங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு அப்படியே இப்ப ஸ்டடியா பேச ஆரம்பிக்கிறா. இவ்வளவு நேரம் அழுதுட்டு அப்படியே நடிச்சுட்டே பேசிட்டு இருந்திருப்பா. இப்போ கொஞ்சம் ஸ்டடியா சில நேரங்கள்ல நம்ம எதுக்காக சில விஷயம் பண்றோம் அப்படின்னே நமக்கு தெரியாது, நம்மளா ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவோம் அது ஒரு விளைவை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு கொட்டாவி வருது. சாரி மன்னிச்சுக்கோங்க, சில நேரங்கள்ல வேலை கொஞ்சம் ஹார்டா இருக்கும் போது இந்த மாதிரி கொட்டாவி வரும் அப்படின்னும் போது ஆமா ஆமா உங்களுக்கு தூக்கம் வரதான் செய்யும், ரொம்ப நேரமா என்ன உட்கார வச்சு கேட்ட கேள்வியே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி பேசும்போது ஓ உங்களுக்கும் தூக்கம் வருதா, காஃபி கொண்டு வர சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேணா டீ கொண்டு வாங்க, சுகர் இல்லாம பால் கொஞ்சமா ஊத்தி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா டீ கொண்டு வாங்க அப்படின்னும் போது சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே போயிட்டு இவதான் கொலைகாரி இவதான் கொலை பண்ணிருக்கா அப்படின்னும் போது எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் கேக்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி காமிக்கிறாரு. நம்ம ஹீரோ கொட்டாவி விடும்போது அந்த பொண்ணு எதுவுமே பேசாம ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோவுடைய கண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா. கொட்டாவி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போதே அங்க இருக்க சீஃப் கொட்டாவி விட ஆரம்பிக்கிறாங்க. பாத்தீங்களா நான் கொட்டாவின்னு சொன்ன உடனே நீங்க கொட்டாவி விட்டீங்க, இது வந்துட்டு ஹியூமன் பாடியில செட்டிங் மாதிரி செட் பண்ணப்பட்டிருக்கு, இது ஒரு எம்பத்தி, நான் வந்துட்டு கொட்டாவி விட்டா நீங்களும் கண்டிப்பா கொட்டாவி விடுவீங்க அப்படின்னு சொல்லும் போது இதை மட்டும் வச்சுக்கிட்டு கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியாது, ஒருவேளை கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஜட்ஜுக்கே கொட்டாவி வரல அப்படின்னா கொட்டாவி வரல அவரு பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாயிருமா, இதை மட்டும் எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போக முடியாது, நீ ஏதாவது கண்டுபிடி அப்படின்னும் போது இல்ல அந்த பொண்ணு வந்துட்டு இந்த கொலைய ஒரு ப்ராஜெக்டா பண்ணிருக்கா, அந்த கொலையை பண்ணிட்டு தான் கொலை பண்ணிட்டேன் ஒரு பயங்கரமான விஷயத்தை சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌடா ஃபீல் பண்றா. சோ அதனாலதான் அந்த பொண்ணுக்கு எம்பத்தியே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன சொன்னாலும் ப்ரூவ் பண்ணும், ப்ரூஃப் இல்ல அப்படின்னா வேலைக்கு ஆகாது அப்படின்றாங்க சீஃப். இப்போ இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு இந்த விஷயம்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் என்ன கேக்குறாரு அப்படின்னா சார் அந்த பொண்ணு வந்துட்டு பயங்கர ஜீனியஸ் அப்படின்னா எப்படி இந்த பொண்ணு மாட்டிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா, என்னமோ சம்திங் ராங்கா இருக்கு அப்படின்னும் போது உடனே சீஃப் சொல்றாங்க இந்த பொண்ணு வந்துட்டு 100க்கு போன் பண்றதுக்கு முன்னாடி ஷாப்பிங் மால்ல இருந்து கிளம்பியிருக்கா, இந்த பொண்ணு தான் கொலைகாரி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சாலும் நமக்கு தெரிஞ்சாலும் ப்ரூவ் பண்ண நம்ம கிட்ட ப்ரூஃப் கிடையாது, எங்க அந்த கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியல அப்படின்றாரு. எங்க அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. தெரியாது முடியாது கிடையாது அப்படின்னா சீஃபை பார்த்து சொல்லவே கூடாது, நான் மறுபடியும் உள்ளுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீயை கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு டீ குடிங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் டீயை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் விசாரிக்கிறாரு. ஆனா கடைசியா சொல்லியே சொல்லிடுறாரு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல, ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல, நீங்க தான் உங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு எங்க அம்மா அப்பாவை பிடிக்காதான்னு கேட்டீங்க அப்படின்னா பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது, ஆனா நான் தான் கொலை பண்ணனான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாது உங்களுக்கும் தெரியாது, உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ ஒரு பயங்கரமான ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புகழ்றாரு. இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே நீங்க என்ன ஓவரா புகழ்றீங்க அப்படின்னும் போது பரவாயில்ல நீ அதுக்கு தகுதியானவ அப்படின்னு சொல்லும் போது என்னையா என்ன ஃப்ளோட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு சாதாரண ஜூனியர் ஒரு சீனியரை பார்த்து ஃப்ளோட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கலாய்க்கிறாரு. நம்ம ஹீரோ அந்த பொண்ணும் நிறைய விஷயம் பேசுவாங்க. நம்ம ஹீரோ கடைசியா என்ன சொல்லுவாரு அப்படின்னா
கொலைகாரன் யாரா இருந்தாலும் அவன் இருட்டுக்குள்ள இருந்தாலும் நான் இருட்டுக்குள்ள போயிட்டு கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நான் சொன்னது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்றாரு. யோ நீ சொன்னது எல்லாமே கரெக்ட், அவதான் கொலைகாரி. ஆனா நீ என்ன கேள்வி கேட்டாலும் அந்த பொண்ணு ஏடா கூடமா ஆன்சர் பண்றா. இதை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை நம்மளால கைது பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் சொல்லும் போது அதுக்காக இவதான் கொலைகாரின்னு தெரிஞ்சும் வெளியே விடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம கிட்ட வேற ஆப்ஷனே கிடையாது, அந்த பொண்ணை வெளியே விடு, கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாச்சு அவதான் கொலைகாரின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ போயிட்டு கதவை திறந்து ஆலியா நீங்க இப்போதைக்கு வெளியே போலாம் அப்படின்னும் போது அந்த பொண்ணு வெளியே போகும்போது நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி கொட்டாய் விட்டு கலாய்க்கிற மாதிரி பண்றா. உங்களை பார்த்ததுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா. இந்த பொண்ணுடைய ஆக்டிங் எல்லாமே செம கியூட்டா இருக்கும், பயங்கர கிளாஸா இருக்கும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு மனைவியை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டினா அவங்க வந்து கதவை திறக்கிறாங்க. பார்க்கவே செம கியூட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உன் ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக இதுக்கு முன்னாடியே சரக்கடிச்ச மாதிரி அங்க ஒயின் பாட்டில் அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்லாம் இருக்கு. என்னமா நான் வரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்கும் போது நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு மனசு உடைஞ்சு போகுது. யாரது யாரது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்க இருக்க மர சுவத்தையே உடைக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி மோசமா நடந்துக்கிற, நீ வந்துட்டு என் கூடவே கிடையாது, எனக்கு சப்போர்ட்டா இருக்கவே மாட்டேற, எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது ஏமா நீ தானே கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட. அதான் நான் தனியா போயிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நீ தனியா வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னும் போது இப்போ கிடையாது, இதுக்கு முன்னாடி நீயும் நானும் பல வருஷமா ஒன்னா புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா, அப்ப கூட நீ எனக்கு சப்போர்ட்டிவா ஆறுதலா என் கூடவே இருந்ததே கிடையாது. எப்ப பார்த்தாலும் அந்த கொலைகாரனை பிடிக்க போறேன், அந்த கொலைகாரனை பிடிக்க போறேன், அந்த கற்பழிச்சவனை பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன். உனக்கு என்னை விட உன்னுடைய கேஸ் உன்னுடைய வேலை தான் முக்கியம் அப்படின்னும் போது அப்படின்னா இப்போ இருக்கவன் உன் கூடவே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க ஆமா அப்படின்றாங்க. யாரவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பேரு ராஜு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நாளா ஒன்னா இருக்கீங்களா, பயங்கர டீப்பா லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க அமைதியா இருக்கும் போது நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஆலியாவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு கிளம்பி ஒரு வீட்டுக்கு போறா. ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கா மக்களே, வீடு சும்மா பங்கமா இருக்கு. இந்த பொண்ணு போயிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து நம்ம ஹீரோவை பத்தி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ டிசிபியா இருக்காரு, இது வரைக்கும் எக்கச்சக்கமான கேஸ முடிச்சிருக்காரு. ஆனா 7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கொலைகாரனை பிடிக்க போயிட்டு அந்த கொலைகாரன் கீழே விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி போலீஸ் வட்டாரங்கள்ல சொன்னாலும் நம்ம ஹீரோ தான் பிடிச்சி தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த கொலைகாரன் கண்ண முழிச்சு வந்து நம்ம ஹீரோக்கு எதிராக சாட்சி சொன்னா நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்கு. இப்போ ஹீரோவுடைய மனைவியை பாக்குறாங்க. அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்லாம் பார்க்கும்போது வேற ஏதோ ஒரு பையன் கூட சேர்ந்துட்டு போட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிருக்காங்க. ஹனி டார்லிங் டியர் அப்படின்லாம் டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க. ஐ மீன் அந்த வீடியோக்கு கீழே நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம போடுவோம் பாத்தீங்களா, அதை வந்துட்டு பயங்கர லவ்லியா போட்டு வச்சிருக்காங்க. சோ அப்படின்னா இந்த புருஷன் பொண்டாட்டிக்கு கனெக்ஷன் சரி கிடையாது. ருத்ராவுடைய பொண்டாட்டி கனெக்ஷனை கட் பண்ணி வேற எங்கேயோ மாத்தி குத்தி வச்சிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் இந்த பொண்ணு உட்கார்ந்த இடத்துலயே கண்டுபிடிக்கிறா மக்களே. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ கிளம்பி ஒரு பாருக்கு போயிட்டு அந்த ரிங்கை கழட்டி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு சருகு போட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவருடைய ஃப்ரெண்ட் அங்க வராரு, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த பொண்ணு கிளம்பி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அங்க நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருக்காரு. ஆக்சுவலா விலங்குகளை யாராவது கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த விலங்குகளை எரிச்சு அந்த விலங்குடைய உரிமையாளர்கிட்ட சாம்பலை ஒப்படைச்சிருவாங்களாம். அதே போல இந்த பொண்ணு கையில சாம்பலை கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க என்னுடைய நாயை எரிக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னும் போது கொலை செய்யப்பட்ட அனிமல்ஸை வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவோம், இதான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அந்த நாய்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் போது ஏன் உனக்கு உங்க அப்பா அம்மாவை பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த பொண்ணு நேரா ரூம்குள்ள போறா. நம்ம ஹீரோவும் பின்னாடியே வராரு. அங்க அந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளாக் ஹோலை வந்துட்டு ஒரு இது மாதிரி மாட்டி வச்சிருப்பா. அதை நம்ம ஹீரோ பார்க்கும்போது பிளாக் ஹோல்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப பெருசா இருட்டா இருக்கும், தனக்குள்ள வர எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள இழுத்து அழிச்சிடும் அப்படின்றாங்க. சரி இப்போ இதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க, மறுபடியும் விசாரிக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேபி அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா உன்னை பார்க்கவே ரொம்ப ரொம்ப சோகமா தெரியுது, என்ன உன் பொண்டாட்டி உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாளா, உன்னை விட அழகான ஹேண்ட்ஸமான ஒரு பையனை பார்த்துட்டு போயிட்டாளா, ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வலிக்குதுதான், ஆனா உன்னால அந்த வலியை ஃபீல் பண்ண முடியாது, காதல்னால நான் அந்த வலியை ஃபீல் பண்றேன், உனக்கு தான் காதலே கிடையாது, உனக்கு காதல்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப என்ன என் கூட ரொமான்ஸ் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. நீ அப்படி நினைச்சா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ வந்துட்டு கொலை பண்ணிட்டு கன்னை வீட்டுல வச்சிருப்ப, அதை பார்க்கலான்னு வந்த அப்படின்னும் போது நான் எதுக்காக அந்த கன்னை வீட்டுல வச்சிருக்க போறேன், அந்த கன்னு எப்படி என்கிட்ட இருக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு, நீ மட்டும் புத்திசாலியா இருந்த அப்படின்னா அந்த கன்னை தூக்கி எங்கேயாச்சும் போட்டிருப்ப, உன் கையில இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்படியும் இருக்கலாம், முடிஞ்சா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சவால் விடுறா. அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ ஒண்ணுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்றானா, கம்பி மாதிரி ஏதோ ஒரு ஷார்ப்பான ஆயுதத்தை தூக்கிட்டு நம்ம ஹீரோவுடைய மனைவி எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி அவங்கள பிடிச்சி ஓரமா இழுத்துட்டு போயிட்டு, அசஞ்சனா குத்தி கொலை பண்றவன் திரும்பி என்ன பார்க்காத அப்படின்னும் போது, நீ யாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன்னுடைய புருஷன் என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்றான், என்னை கூட்டிட்டு போயிட்டு தப்பு தப்பா தொட்டான், என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டான் அப்படின்னும் போது, அவர் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்புறம் உன் புருஷன் உன்னை பத்தியும் சொன்னான், ஏதோ ஒரு சைக்கோ உன்னை கடத்திட்டு போயிட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி துண்டு துண்டா கட் பண்ணி அவன் கூடவே உன்னை வச்சுக்கிட்டானாமே அப்படின்னும் போது இவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. ஆனா இந்த பொண்ணு இவங்கள ஒண்ணுமே பண்ணாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இவங்களால வந்துட்டு பாத்தீங்கன்னா யாரு வந்தா யாரு போனா அப்படின்ற விஷயத்த கூட பார்க்கவே முடியல. ஆனா இந்த எல்லா விஷயத்தையும் உடனே ஹீரோ கிட்ட கால் பண்ணி சொல்லும் போது நம்ம ஹீரோ செமையா கடுப்பாகிறாரு. நேரா சீஃப் கிட்ட போயிட்டு, நான் சொன்னா கேட்டீங்களா, இப்போ பாருங்க, அந்த பொண்ணு என் மனைவியவே மிரட்டிருக்கா, கொலை பண்றவனு மிரட்டிருக்கா, இப்போ அவளுடைய நெக்ஸ்ட் டார்கெட் நான் தான் அப்படின்னும் போது உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யாரோ பொண்டாட்டிய ஏதோ பண்ணிருக்காங்க, அங்க வந்துட்டு அந்த ஆளையா தான் வந்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேமரா ஃபுட்டேஜும் கிடையாது, முக்கியமா உன் பொண்டாட்டியும் பார்க்கவே இல்ல. இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை போயிட்டு எப்படி கைது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மேடம் எல்லாத்துக்கும் அவதான் காரணம், அவதான் கொலகாரி அப்படின்னும் போது ப்ரூஃப் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ உடனே ரூமுக்கு போறாரு. போயிட்டு அந்த கிரைம் ஸ்பாட்ல எடுத்த எல்லா போட்டோஸையும் செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இவருடைய கன்னையே டிஸ்அசெம்பிள் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது அங்க ஃப்ரெண்டு வராரு. உனக்கு தான் கன்னே பிடிக்காது, இப்போ கன்னை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கன்னை வச்சு ஒன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கன்னுக்குள்ள இருக்க அந்த பாகங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு இரும்பால செஞ்சிருப்பாங்களாம். ஆனா கன்னுடைய மேல் புறத்தை வந்துட்டு பாலிமரால, அதாவது பிளாஸ்டிக்கால செஞ்சிருப்பாங்க அப்படின்றாரு. யோ என்னையா சொல்ல வர, எதுவுமே புரியல அப்படின்னும் போது நம்ம ஹீரோ நேரா போயிட்டு சீஃபை பார்த்து, அவன் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அந்த கன்னை மறைக்கணும் இல்ல அழிக்கணும், அதுக்காக அந்த நாயை பலி கொடுத்திருக்கா அப்படின்னும் போது, அதாவது என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பொண்ணு கொலை பண்ணிட்டு இந்த கன்னை டிஸ்அசெம்பிள் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நாயை கொலை பண்ணி நாயுடைய வயிற்றுக்குள்ள இந்த கன்னை வச்சிருக்கா. நம்ம விலங்குகள் இறந்து போனா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம எரிச்சிடுவோம் அப்படின்ற விஷயம் நல்லாவே அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ நம்மளும் அதே போல நாயை எரிச்சிட்டோம், அந்த கன்னும் வந்துட்டு இப்போ அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கன்னுக்கு நெருப்பு வைக்க பாக்குறாரு. டேய் பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி, என்ன காரியம்டா பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு புரியுது, இப்போ என்ன பண்ண போற, ப்ரூஃப் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பொண்ணுடைய வீட்டுல நம்ம நாயோடைய அஸ்தியை கொடுத்தோம் இல்லையா, அந்த அஸ்திக்குள்ள கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க இருந்து கிளம்பி அந்த பொண்ணுடைய வீட்டுக்குள்ளேயே பூந்து அந்த அஸ்தியை எடுக்கிறாரு. எடுத்து உள்ளுக்குள்ள பார்க்கும்போது கன்னுடைய சில பாகங்கள் இருக்கு. ஆனா கண்டிப்பா இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஹீரோக்கு நல்லாவே தெரியும். இது எடுத்துட்டு வெளியே வராரு. லிப்டுக்குள்ள ஏற கரெக்டா அந்த டைம்ல ஆலியா லிப்டுக்குள்ள இருந்து வெளியே வராங்க. நம்ம ஹீரோ அந்த அஸ்தியை காமிச்சு வெறுப்பேத்திட்டு லிப்ட் மூலியமா கீழே போக இந்த பொண்ணு கத்தியோட பின்னாடியே போறா. நம்ம ஹீரோ ஒரு பாலத்துக்கு மேல போய் நின்னுட்டு அந்த அஸ்தியை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது, இதை வச்சு உன்னால ஒண்ணுமே ப்ரூவ் பண்ண முடியாது, இதனுடைய அந்த ஃபாரன்சிக் வேல்யூ வந்துட்டு மொத்தமா எரிஞ்சு போச்சு, நான் தான் இந்த துப்பாக்கிய நாய்க்குள்ள வச்சேன் அப்படின்னு கூட உன்னால ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னும் போது, இந்த விஷயம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா உன்னையே நீ ஜீனியஸ் நினைச்சுக்கிட்டு இருக்க இல்லையா, அந்த தலைகணத்தை உடைக்க தான் இதை கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூக்கி போடும்போது இந்த பொண்ணு கடுப்பாகிறா. இங்க பாரு, இப்போ நான் நினைச்சேன் அப்படின்னா உன் மேல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை ஜெயிலுக்குள்ள அனுப்ப முடியும், இல்லனா சஸ்பென்ஷன் வாங்க வைக்க முடியும், என்கிட்ட மோதாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திய காமிக்கும் போது அந்த கத்திய புடுங்கி கழுத்துல வச்சு, இங்க பாரு, தேவையில்லாம என் பொண்டாட்டிய தொல்லை பண்ணாத, இதுக்கப்புறமும் என் பொண்டாட்டி மேல கை வச்ச அப்படின்னா நான் உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னும் போது, என்ன காதலா, அந்த பொண்ணு காதல்ன்ற பேர்ல வேற எவன் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கா, நீ போயிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, அடியே உனக்கு காதல்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க காதல்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது, அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க காதல்னு ஒரு டேர்ம் வச்சிருக்காங்க, மத்தபடி காதல்னு இங்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா ஒரு லுக் விட்டுக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, கத்திய சும்மா கழுத்துல வச்சுக்கிட்டு இருக்காத, வேணும் அப்படின்னா அறுத்து போட்டு போ, இல்லனா எனக்கு ஒரு கிஸ் பண்ணு அப்படின்னும் போது ஹீரோ கடுப்பாயிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இங்க பாரு ருத்ரா, நீ என்ன ஓவரா உதாசீனப்படுத்துற அப்படின்னும் போது, இங்க பாரு, நீ சும்மா இருக்கல, இதுக்கப்புறமும் என் பொண்டாட்டி மேல கை வச்ச ஏதாவது பண்ண பார்த்த அப்படின்னா அந்த ரெண்டு கொலைக்கும் உங்க அப்பா அம்மாவை கொலை பண்ண இல்லையா, அந்த கொலைய வேற யாரோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா பழைய தூக்கி போட்டு கேஸ க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், அப்புறம் நீ ஜீனியஸ்லாம் கிடையாது, ஒரு சாதாரண கொலகாரியா தான் இருக்க முடியும் அப்படின்னும் போது, அந்த மாதிரி உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதாவது
உன்னுடைய கோட்பாடு உன்னுடைய நியாயங்கள்லாம் மீறி நடப்பையான்னு கேட்கும்போது எனக்கு வேணும் அப்படின்னா என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க இருந்து கிளம்பி மனைவியுடைய பாய் ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போறாரு. மனைவி அந்த பாய் ஃப்ரெண்டுடைய வீட்டுல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நல்லாவே தெரியும். போயிட்டு காலையும் பெல் அடிக்கும் போது அந்த ராஜு வரான். அந்த பாய் ஃப்ரெண்டு பேரு ராஜு. மக்களே நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் பொண்டாட்டி உள்ளுக்குள்ள இருக்கா இல்லையா, அவளை பார்க்கணும் கூப்பிடு அப்படின்னு போது கூப்பிட முடியாது, அவளுக்கு உன்னை பார்க்க விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இவரை பிடிச்சி அடிக்கலான்னு போவாரு. அடிக்காம பக்கத்துல குத்துறாரு. அப்பதான் மனைவி வெளியே வராங்க. நான் தான் வந்துட்டல, பிரச்சனை பண்ணாத, உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கரெக்டா அந்த டைம்ல போலீஸ் ரவுண்ட்ஸ் போகும்போது இந்த விஷயத்த பார்த்துட்டு யாரையா நீ என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்களும் நானும் ஒரே இனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை காமிக்கிறாரு. இங்க பாரு, உன்னுடைய முடிவு இதுதான், இதான் இந்த வாழ்க்கை தான் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த முடிவை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தில ஒரு உம்மா கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. போலீஸ் வண்டிக்குள்ள ஏத்திட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இதே டைம்ல ஆலியா கிளம்பி ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறா. ஒரு போலீஸ் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அந்த பக்கமா நடந்து போகும்போது மேடம் நீங்க அந்த பக்கம் போக கூடாது, யாருக்கும் அலோட் கிடையாது அப்படின்னும் போது ஐயோ சாரி நான் தான் மாறி வந்துட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து திரும்புறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கொலைகாரனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவன் தான் இங்க கோமால படுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே இந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு கால் பண்றா. கால் பண்ணி இப்ப நீ எனக்கு ஏதோ வாழ்க்கை பிச்சை போட்ட மாதிரியே எனக்கு ஏன் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு, உனக்கும் எனக்கும் இந்த கேஸுக்கு இருந்த எல்லா சம்பந்தமும் இதோட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாரு. இங்க தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு இன்ஸ்பெக்டரையும் ஒரு கான்ஸ்டபிளையும் காமிக்கிறாங்க. ஒரு பாலத்துக்கு அடியில யாரையோ ஷூட் பண்ணி கொலை பண்ணி வச்சிருக்காங்க. உடனே கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கில தகவல் கிடைச்சிருக்கும். இவங்க உடனே கிளம்பி ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தவங்க வாக்கி டாக்கி மூலமா யாரையோ உண்மையிலேயே ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க போல, பாடி இங்க கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே கிட்ட போனா அந்த பாடி டக்குன்னு கண்ண முடிக்குது. இவன் சாகல போல, டக்குன்னு கன் எடுக்கிறான். வந்த 2 போலீஸையும் ஷூட் பண்ணிட்டு ஒரு போலீஸோடைய அந்த வாக்கி டாக்கி எடுத்துட்டு ஒரு டூப்ளிகேட் வாக்கி டாக்கியை வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறான். இவனை நம்ம சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. அந்த ராஜுவை கூப்பிட்டு ஹீரோவுடைய சீஃப் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க வீட்டுக்குள்ள பூந்து உங்களையே அட்டாக் பண்ண பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது, அவருக்கு சொந்தமான பொருள் என் வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்தாரு. இல்ல அது எனக்கு தான் சொந்தமான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வாக்குவாதம், பெருசா வேற ஒண்ணுமே கிடையாது, நான் அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி வெளியே போறான். வெளியே போனா ஹீரோவுடைய மனைவி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி தான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இப்போ அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ டீமோட கிளம்பி ஸ்பாட்டுக்கு வராரு. அங்க பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் மத்த போலீஸ்லாம் இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் சுத்தி முத்தி பார்க்கும்போது இவங்க இன்ஸ்பெக்டர் அவரு கான்ஸ்டபிள் இவங்கள முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. எப்படி சார், எதுக்காக ஷூட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேல இருக்க காக்கி சட்டையை பார்க்காத யாரு இறந்து போயிருக்கா அப்படின்னு மட்டும் பாரு, இவங்க போலீஸ் அப்படின்ற கண்ணோட்டத்துல பார்க்காம எப்படி கொலை பண்ணப்பட்டிருப்பாங்க, எப்படி இறந்து போயிருப்பாங்க அந்த ஆங்கிள் பாரு அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு போலீஸ் அதிகாரிக்கு 2 புல்லட் கரெக்டா பாயிண்ட் பிளாங்க்ல, அதாவது நெஞ்சிலேயே ஷூட் பண்ணிருப்பான். பக்கத்துல ஷூட் பண்ணிருப்பான். பயங்கரமான ஷூட்டர் போல. இவன் கண்டிப்பா முதல் முறையா கன்னை பயன்படுத்தல, இதுக்கு முன்னாடியே நிறையவே பயன்படுத்திருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. அங்க ஒரே ரத்த கரையா இருக்கும். இது கண்டிப்பா அந்த கொலைகாரனுடைய ரத்தமா இருக்க வாய்ப்பே கிடையாது. அவன் வந்துட்டு டெட் பாடி மாதிரி பிளான் பண்ணி படுத்துக்கிட்டு இங்க வர வச்சு அதுக்கப்புறம் தான் கொலை பண்ணிட்டு போயிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கெஸ் பண்றாரு. சார் ஆனா எதுக்காக இவங்க 2 பேரை கொலை பண்ணும், அவன் கொலை பண்ண போறான் இல்ல யாரையோ பழிவாங்க போறான், அவங்க போலீஸ் அப்படின்னா ஏன் 100க்கு கால் பண்ணி சொல்லணும், 100க்கு கால் பண்ணி சொன்னா அவன் எதிர்பார்க்கிற நபர் தான் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, யாரு பக்கத்துல இருக்காங்களோ அவங்க தான் வருவாங்க அப்படின்னும் போது கரெக்ட், அவன் கொலையை மட்டும்தான் பிளான் பண்ணிருக்கான், யாரை கொலை பண்ணும் அப்படின்ற அந்த டார்கெட்டை பிளானே பண்ணல, கொலை பண்ணும் அப்படின்றது மட்டும்தான் அவனுடைய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஸ்டேஷன்ல கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரே ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் வேற எந்த ஃபுட்டேஜும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது திடீர்னு பார்த்தா இந்த வாரத்துல 4-5 கேமராவை யாரும் ஆட்டையை போட்டு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னும் போது அது எப்போன்னு கேட்டா இப்போதான் இந்த வாரத்துல மட்டும் 4-5 கேமராவை ஆட்டையை போட்டு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னும் போது அப்படின்னா இந்த கொலைகாரன் பக்காவா பிளான் பண்ணி தான் இந்த கொலையை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அந்த கேமரா ஃபுட்டேஜை பார்க்கும்போது கொலை பண்ணிட்டு அவன் ஓடல, பதட்டமா நடக்கல, எதுவுமே பண்ணாம ரொம்ப கேஷுவலா நடந்து போறான். பயப்பட்டான் இல்ல பதட்டப்பட்டான் அப்படின்னா அவனுடைய ஷோல்டர் கீழே இறங்கி இருக்கும், அது பயங்கர ஸ்டெடியா இருக்கு அப்படின்னா இவன் இதுக்கு முன்னாடி
முன்னாடியே நிறைய கொலையை பண்ணிருப்பான், கண்டிப்பா ட்ரைன்டு அப்படின்றாரு. இவன் ஆர்ம்டு போர்சஸ் சேர்ந்தவனா இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது, எப்படி சார் பார்த்தோன்னே பக்காவா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னும் போது, இவன் மட்டும் கிடையாது, இவனுடைய அப்பாவும் ஆர்ம்டு போர்ஸ்ல ஒர்க் பண்ணி இப்ப ஏதாவது கிரைம் பண்ணி உள்ள போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, இல்லனா இந்த குடும்பமே வந்துட்டு ஏதாவது கிரைம்ல மாட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ராணுவ வீரர்கள் சம்பந்தப்பட்ட எல்லா கேஸையும் எடுத்து டீடைலா செக் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, எப்படி சார் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த ட்ரைனிங் வந்துட்டு வளர்ப்புலையும் நடவடிக்கையிலையும் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல யாரோ கால் பண்றாங்க, யாருன்னு பார்த்தா ஆளையா தான் கால் பண்ணி கலாச்சிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு கோமால இருக்க கொலைகாரனை போயிட்டு பார்த்து ஏதோ டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது, இப்போ எதுக்கு அங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சும்மா உன்னுடைய எனிமிய பார்த்துட்டு போலான்னு வந்தேன், எப்படி என்னுடைய இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ கடுப்பாயிட்டு போனை கட் பண்றாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஒரு மீட்டிங், நம்ம ஹீரோ யாரு கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ ஒரு ராணுவ வீரருடைய போட்டோவை காமிக்கிறாரு, யஷ்வந்த் அப்படின்னு சொல்லி. இவரு இதுக்கு முன்னாடி ஆர்ம்டு போர்சஸ்ல இருந்திருக்காரு, இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பார்ல குடிச்சிட்டு சண்டை போடும் போது அங்க வந்த போலீஸ் அதிகாரி இந்த யஷ்வந்தை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணும்போது பாட்லால மண்டையிலேயே அடிச்சு அந்த போலீஸ அங்கேயே கொலை பண்ணிட்டாரு. அவரு கொலை பண்ணும் போது சரியான கொடி போதையில இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை கைது பண்ணி விசாரிச்சு இப்போ ஆயுள் தண்டனை கைதியா ஜெயிலுக்குள்ள இருக்காரு. இவருடைய பையன் தான் அசோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை காமிக்கிறாரு. இந்த பையனும் வந்துட்டு அப்பா என்ன மாதிரி ஒரு ஆர்மி மேனா ஒர்க் பண்ணாரோ அதே போர்சஸ்ல வந்துட்டு இவனும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஆனா என்னாச்சோ தெரியல, 6 மாசத்துக்கு முன்னாடி இவனை லீவ் பண்ணி அமிச்சிட்டு இருக்காங்க. இவன் கிளம்பி பூனேக்கு வந்திருக்கான். இவனுக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அந்த ஒரு மனைவியும் டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு டைவர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிருக்காங்க. மனைவியை கூட இவன் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். கண்டிப்பா இவன் தான் வந்து இப்போ கொலை பண்ண அந்த கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, இவனுக்கும் இறந்து போனவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் கேட்கும் போது, இவன் டார்கெட் பண்றது அந்த காக்கி சட்டையை மட்டும்தான், அதை போட்டுக்கவங்க கிடையாது அப்படின்னு சொல்றாரு. போலீஸ மட்டும்தான் இவன் டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணி கொலை பண்றான், இல்ல ஏதோ பண்ணி கொலை பண்றான் அப்படின்றாரு. இப்போ இதே விஷயத்த நியூஸா சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ்க்கே பாதுகாப்பு கிடையாது, போலீஸையே யாரோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த நியூஸை அந்த கொலைகாரன் கேட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு பெரிய தாக்குதலுக்கு தயாராயிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியுது. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு லேடி கான்ஸ்டபிள காமிக்கிறாங்க. ஏதோ சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு 100க்கு கால் வந்திருக்கும். இவங்க கிளம்பி ஸ்பாட்டுக்கு வந்து பாக்குறாங்க. இங்க யாரையும் காணும். அது வந்துட்டு ஃபால்ஸ் கால் போல. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கில சொல்லிட்டு அங்கிருந்து போக ட்ரை பண்ணும்போது, அப்போ அங்க வந்த சைக்கோ கிட்ட வந்து வயிற்றுலயே டப்புன்னு ஷூட் பண்ணிட்டு அவன் பாருன்னு போறான். அதுக்கப்புறம் தான் ஸ்பாட்டுக்கு போலீஸ்லாம் வராங்க. இந்த விஷயம் ஹீரோடைய டீமுக்கும் தெரிய வந்து இவங்களும் ஸ்பாட்டுக்கு வராங்க. இவங்க வரத்துக்கு முன்னாடியே லோக்கல் போலீஸ் ஆம்புலன்ஸ்லாம் வந்துருச்சு. டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இவன் எங்க ஷூட் பண்ணான்னு கேட்கும்போது வயிற்றுல கிட்ட ஓடி வந்து ஷூட் பண்ணிருக்கான் அப்படின்னும் போது, இவன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்? இதுக்கு முன்னாடி கேஸ்ல வந்துட்டு அவன் தூரமா இருந்து ஷூட் பண்ணிருக்கான், பக்காவா பாயிண்ட் பிளாங்க்ல ஷூட் பண்ணிருக்கான். இப்போ எதுக்காக கிட்ட வந்து வயிற்றுல கண்ணை வச்சு ஷூட் பண்ணும்? ஏதோ ராங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு. அப்போ திடீர்னு ஏதோ வெளிச்சம் அடிக்குது. என்னன்னு பார்த்தா பில்டிங்க்கு மேல அந்த சைக்கோ உட்கார்ந்துட்டு கண்ணை வச்சு டப்புன்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இது ஒரு டிராப், எல்லாரும் டவுன் பண்ணுங்க, எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஓரமா போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. ஆனா அந்த சைக்கோ ஷூட் பண்ணும்போது 6 பேர் இறந்து போறாங்க. அடுத்து மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. எல்லாரும் பயத்தோட ஒரு நடுக்கத்தோட இருக்காங்க. அப்போ சீஃப் வந்து ஏஞ்சி நின்னு, ஏதோ ஒரு கேடு கெட்டவன் நம்மள டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்கான். இதோட 8 பேர் நம்ம டீம்ல இருந்தவங்க நம்ம போலீஸ்காரங்க இறந்து போயிட்டாங்க. இந்த நாயை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிங்க, தேடி கண்டுபிடிச்சு உயிரோடவோ இல்ல பணமாவோ இங்க கொண்டு வந்து போடுங்க, என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த சைக்கோ என்ன பண்றான் அப்படின்னா, ராணுவ உடையெல்லாம் போட்டுட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை வந்துட்டு யூடியூப்ல போடுறான். அதுல என்ன பேசிருக்கான் அப்படின்னா, இப்போ கொலை பண்ற கொலையெல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், இன்னமும் எக்கச்சக்கமான போலீஸ்காரங்க இறந்து போறாங்க, இது எதுவுமே நடக்க கூடாது அப்படின்னா எங்க அப்பாக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்றான். 2 வருஷத்துக்கு முன்னாடி அன்கான்சியஸ் ஸ்டேட்ல குடிச்சிட்டு இருக்கும் போது தெரியாம ஒரு போலீஸ் அடிச்சு கொலை பண்ணிட்டாரு. அது ஒரு ஆக்சிடென்ட். ஆனா அவ்வளோ சாதிச்சவரு எங்க அப்பா வந்துட்டு தீவிரவாதிகளை எதிர்த்து போராடினாரு, 2 குண்டு வாங்கியிருக்காரு, 2 வாட்டி உயிர் பழிச்சிருக்காரு, நாட்டுக்காக போராடி எக்கச்சக்கமான மெடல் வந்துட்டு வின் பண்ணிருக்காரு. அப்படி இருக்கிறவரை ஒழுங்கா விசாரிக்காம அவருக்கு நீதி கிடைக்காம இவரு பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. எங்க அப்பாக்கு நீதி கிடைச்சி அவரு வெளியே ரிலீஸ் ஆகி வர வரைக்கும் இந்த போராட்டம், இந்த ஒரு சாவு வந்துட்டு தொடர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றான். அந்த வீடியோ முடியுது. இதையெல்லாம் பாக்குற ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இவன் மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கான், அந்த ஆர்மில இருந்து அமுச்சு விட்டாங்க, பொண்டாட்டியும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்ப இவன் பைத்தியக்கார மாதிரி அப்பாக்கு நீதி கிடைக்கணும், அப்பா தான் முக்கியம், அப்பாவை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னும் போது, அப்படின்னா நம்ம இவனுடைய அப்பாவை மீட் பண்ணி அவங்கிட்ட கேட்டா புள்ள எங்க
இருக்கான், புள்ள ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேபி அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. உடனே சீஃப் அந்த அப்பன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க, அந்த ஆளை போயிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல ஆலியா கால் பண்ணி நீ எதுக்காக இன்னமும் அந்த கொலைகாரனை கோமாலியே விட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா யாரு ஆன்சர் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு நான் கால் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதாவது ஹீரோடைய மனைவிக்கு கால் பண்ண போறாங்க, இல்ல தொல்லை பண்ண போறாங்க போல. உடனே ஹீரோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு மனைவிக்கு கால் பண்றாரு. இப்ப அந்த மனைவியும் அந்த அஃபேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த பையனும் ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க போல. அவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த ராஜு தான் போனை கொண்டு கொடுத்துட்டு போறான். ஒரு மாதிரி மூஞ்ச திருப்பிட்டு போறான். இவங்க போன் அட்டன் பண்ணி இப்போ என்ன டிராமா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க பாரு உனக்கு வந்துட்டு பிரச்சனை இருக்கு, ஆலையான ஒரு கொலைகாரி என்னால உன்னை வந்துட்டு பழிவாங்க பாக்குறா, உன்னை அட்டாக் பண்ண பாக்குறா, அன்னைக்கு கூட வந்துட்டு உன்னை மிரட்டினா அப்படின்னு சொன்ன இல்லையா, அவதான் உன்னால முடியும் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு மட்டும் மும்பையை விட்டு வெளியேறிக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அந்த சைக்கோடைய அப்பாவை போயிட்டு ஜெயில மீட் பண்றாரு நம்ம ஹீரோ. அநியாயமா உன்னுடைய புள்ளைய கொலைகாரனா மாத்தி வச்சிருக்க, அவ மட்டும் போலீஸ் கையில கிடைச்சான் அப்படின்னா ஒன்னு ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க, அப்படி இல்ல மாட்டினா அப்படின்னா கூட தூக்குதான் அப்படின்னு சொல்ல அவனுக்கு அதை பத்திலாம் எந்த கவலையும் கிடையாது. அவன் வந்துட்டு அவனுடைய வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னும் போது உன் பையனுடைய ஃபீலிங் எனக்கு நல்லாவே புரியுது. என்னுடைய அப்பாவும் ஆர்மில இருந்தாரு அப்படின்னு சொல்லும் போது போட்டு வெளுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது வெளுத்தாரு தான் பயங்கர ஸ்ட்ரிக்ட், அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது, இதை இந்த மாதிரி பண்ணு அதை அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அவருக்கு நானும் அவரை மாதிரி ஒரு மிலிட்டரி ஆபீசர் ஆகணும் அப்படின்னு தான் ஆசை, ஆனா என்னால ஆக முடியல அப்படின்னும் போது ஏன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நானும் எல்லையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னா உன்ன மாதிரி புறம்போக்குகள் எல்லாம் யாரு கட்டுப்படுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல நம்ம ஹீரோடைய டீம் இந்த அப்பங்காரனுடைய செல்லுக்குள்ள போந்து ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது ஒரு போனை மறைச்சு வச்சிருக்கான். அதை கண்டுபிடிக்கிறாங்க. போனுக்குள்ள இருந்து சிம்ம வெளியெடுத்து அந்த சிம்ம வேற ஒரு டிவைஸ்க்குள்ள போட்டு இந்த சிம் கார்டை வச்சு யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்கான் அப்படின்ற எல்லா டீடைலையும் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இந்த போன்ல இருந்து ஒரே ஒரு போனுக்கு மட்டும்தான் கால் போயிருக்கு, அந்த போனும் இப்போ ஆன்ல இருக்கு, அந்த லொகேஷனையும் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய டீம் இங்க இருந்து கிளம்புறாங்க. சீஃபும் போறாங்க. அது ஒரு பழைய பில்டிங், அந்த பில்டிங்க்கு வெளியே வண்டி எல்லாம் நிப்பாட்டிட்டு அந்த பில்டிங்கை சுத்தி வளைச்சு ஒழுங்கா வெளியே வந்துரு, நாங்க உள்ளுக்குள்ள வந்தா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. இவங்க என்னதான் மைக்க போட்டு கத்தினாலும் அந்த பையனை ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பாருங்க அப்படின்னும் போது இந்த அதிரடி படையினர் ஒரு டீம் உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ள போனா அங்க ஒரு போன் வந்துட்டு ரிங் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. அதை நோக்கி போயிட்டே இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த இன்ஸ்பெக்டர் கூட சேர்ந்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த மொபைல்ல ஒரே ஒரு நம்பர் தான் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா ஒரு பையன் தானே, அதான் ஒரு நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்காரு போல அப்படின்னு சொல்லும் போது கிடையாது, ஒரு நம்பர்னா அதை கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கலாம், அதை ஏன் அவன் சேவ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு டவுட்டா இருக்கு. நீ உடனே கிளம்பி ஸ்பாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கும் வந்துட்டாரு. வந்தவரு வேகமா வண்டியை விட்டு இறங்கி எல்லாரும் வெளியே ஓடிவாங்க, இது ஒரு டிராப் இது ஒரு டிராப் அப்படின்னு சொல்லும் போது அந்த உள்ளுக்குள்ள டீம் போயிட்டு ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு பார்த்தாங்க பாத்தீங்களா, அங்க ஒரு பாம்பு மொபைலோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த போன் அடிக்கும் போது கரெக்டா அந்த பாம்பும் வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. எக்கச்சக்கமான பேர் இறந்து போறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோக்கே சம கடுப்பா இருக்கு, உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பையனுடைய போட்டோவை கிரிக்கிட்டு இருக்காரு. அங்க வந்த இன்ஸ்பெக்டர் அக்கம் பக்கத்துல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, அந்த பையனை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னும் போது இதுக்கப்புறம் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு அவன் கண்டிப்பா அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் எங்கேயோ இருந்திருப்பான், இந்த விஷயம்லாம் பார்த்து ரிமோட் மூலியமா ஆக்டிவேட் பண்ணி அந்த பாம்பை வெடிக்க வச்சிருக்கான் அப்படின்னா ஒரு 500 மீட்டருக்குள்ள தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப எப்படி தப்பிச்சு போனா, நம்ம அங்க வர போறோம் இந்த விஷயம்லாம் பண்றோம் அப்படின்ற விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நேரா உள்ளுக்குள்ள போறாரு, ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வராரு, 2 வாக்கி டாக்கிய கொண்டு வராரு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஸ்டார்டிங்ல 2 போலீஸை கொலை பண்ணா இல்லையா அந்த கொலைகாரன், அப்போ அந்த ஸ்பாட்ல இருந்து போலீஸ் யூஸ் பண்ண வாக்கி டாக்கிய கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அந்த வாக்கி டாக்கி தான் இந்த வாக்கி டாக்கி அப்படின்னு சொல்லும் போது ஒண்ணுதான் ஒரிஜினல், இன்னொன்னு டூப்ளிகேட், நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அதாவது ஸ்டார்டிங்ல அவன் போலீஸை கொலை பண்ணும் போதே வாக்கி டாக்கிய மாத்தி வச்சுட்டு அந்த வாக்கி டாக்கிய கையோட கொண்டு போயிருக்கான். சோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே அவன் ஸ்பையா யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னும் போது இங்க இருக்க எல்லாரும் வெறியாவறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த சைக்கோவுடைய அப்பாவை ஜெயில மீட் பண்றாரு. எப்படி இருக்கீங்க ஆபீசர், என் பையன் எப்படி செமையா நிறைய பேரை கொலை பண்ணிட்டு இருக்கானா, எத்தனை பேர் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மொத்தமா 16 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த எல்லாருக்குமே 9 வயசுக்கும் அதிகமா எந்த குழந்தைங்களுமே கிடையாது. அதாவது இறந்து போன எல்லா சோல்ஜருக்கும் குழந்தை இருக்கு, எல்லாருமே குழந்தைகள்.
கைதிகள். இந்த விஷயம் மட்டும் ஜெயிலுக்குள்ள இருக்க கைதிகளுக்கு தெரிய வந்தா உன்னுடைய வாழ்க்கை நரகமாயிரும் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய புள்ள வெளியே யார் யாரையோ கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதுக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனே வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கான். இதையும் டிவில போட்டு போட்டு காமிச்சிருக்காங்க. இப்போ நான் மட்டும் இந்த 9 வயசு மேட்டரை போயிட்டு வெளியே சொன்னேன் அப்படின்னா அவ்வளவுதான், உன் வாழ்க்கையே முடிய போது, ஒழுங்கா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, இப்போ உன் பையன் எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் அப்படியே யோசிக்கிறாரு. ஆனா என்ன சொன்னாரு அப்படின்லாம் காமிக்கல. அங்க அப்படியே சீனை கட் பண்றாங்க. நம்ம ஹீரோ பிரஸ் மீட் பண்ணி அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சைக்கோ மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கான், அதனால்தான் அந்த ஆர்மில இருந்து வெளியே அமைச்சிட்டு இருக்காங்க. அவன் ஆர்மி ஆபீசரா கிடையாது, குப்பை பொறுக்க கூட லாய்க்கி கிடையாது. அண்டு மனைவியும் விட்டு போனதுனால பைத்தியமா மாறி இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போதான் நான் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு வந்தேன். அவங்க அப்பாவுக்கும் இந்த கொலைகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சொல்ல போனா சீக்கிரமா என் பையனை கைது பண்ணுங்க, நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. தம்பி அசோக், நீ இந்த வீடியோவை பாக்குற அப்படின்னா நீ மென்டலி பாதிக்கப்பட்டிருக்க, கண்டிப்பா அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு, நீ ஒழுங்கா சரண்டர் ஆயிடு, இல்ல அப்படின்னாலும் நான் கைது பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த எல்லா விஷயத்தையும் சீஃபும் ஃப்ரெண்டும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன பைத்தியமா, இவன் எதுக்காக போயிட்டு பிரஸ் மீட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ எங்கேயோ கார்ல போயிட்டு இருக்காரு. வழக்கமா நம்ம ஹீரோ கால் பண்ணி தான் சீஃப் கிட்ட பேசுவாரு. ஆனா இப்போ வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்காரு. நான் வந்துட்டு அசோக்குடைய அப்பாவை மீட் பண்ணி பேசும்போது எங்களுக்கு ஒரு பழைய பில்டிங் இருக்கு, ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன பிளாட்ல வந்துட்டு வாழ்ந்திருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட்டையே இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அபார்ட்மெண்ட் வாழ தகுதியான அபார்ட்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல அசோக் அங்கதான் வாழ்ந்தான், மேபி இப்போ கூட அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சோ நான் இப்போ தனியா அவனை கைது பண்ண அங்கதான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, யோ நீ தனியா போகாத, டீமோட போ, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னும் போது, முடியாது நான் கிட்ட வந்துட்டேன், அப்புறமேட்டுக்கா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கி ஆஃப் பண்றாரு. இந்த பக்கம் சீஃப் ரொம்ப ரொம்ப கடுப்பாகிறாங்க. இவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சு போல, அட்லீஸ்ட் இவனை காப்பாத்த ஒரு டீம் அமுச்சு விடுங்க அப்படின்னும் போது டீம் ஆல்ரெடி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்றாரு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது குறைஞ்சது 10 நிமிஷம் அப்படின்னு சொல்ல, ஐயோ அதுக்குள்ள அங்க என்ன விஷயம் ஆக போதோ தெரியல, இவனே போயிட்டு பலி கொடுத்துக்க போறான் போல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த அபார்ட்மெண்ட்குள்ள போறாரு. போயிட்டு அந்த கொலைகாரனை தேடிட்டே இருக்கும் போது அவன் கன் பாயிண்ட்ல ஹீரோவை பிடிக்கிறான். எங்க அப்பா உனக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்றியா, எங்க அப்பா அந்த மாதிரிலாம் பண்ண வாய்ப்பே கிடையாது அப்படின்னும் போது, யாரு பொய் சொல்றா, உங்க அப்பா கிட்ட பேசிட்டு தான் இங்க வரேன், உங்க அப்பா இந்த கேஸுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாம உன்னை தேடி இந்த இடத்துக்கு என்னால எப்படி வர முடியும், உன்னை பத்தி உங்க அப்பங்காரன் எல்லாமே சொன்னா, சின்ன வயசுல பெட்லயே ஒண்ணுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொலன்னு பொழப்பானா. அப்பத்துல இருந்து அப்பாவை பார்த்து பயந்து இது வரைக்கும் அப்பாவை பார்த்து பயந்துட்டு இருக்க. இது மட்டும் இல்லாம ஆர்மில இருந்து வந்ததுக்கு அப்புறம் கூட ஒண்ணுக்கு போனியாமே, அதுவும் பெட்லயே ஒண்ணுக்கு போனியாமே, அதனால்தான் உனக்கும் ஒய்ஃபுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சாமே அப்படின்னும் போது வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொலன் பொழக்க நம்ம ஹீரோவும் சண்டை போடுறாரு. இங்க பாரு, உங்க அப்பா சொல்ற பேச்செல்லாம் கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது, உங்க அப்பா ஆர்டர் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத, உன்னுடைய வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத அப்படின்னும் போது, என்ன வேற என்ன பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஹீரோவை ஷூட் பண்ண பார்க்கும்போது நம்ம ஹீரோ அவனையும் அட்டாக் பண்ணி கடைசியா இவனை கைது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம சீஃபும் ஃப்ரெண்டு காரனும் சேர்ந்துட்டு இந்த அசோக்கை விசாரிக்கும் போது அவன் எந்த கேள்விக்குமே ஆன்சர் பண்ணவே மாட்டான், ஜட மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவை பார்க்க ஆலியா வந்திருக்காங்க. ஏன்டி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை கொலை பண்ணலான்னு தோணுது அப்படின்னும் போது, முடிஞ்சா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறா. நான் போயிட்டு உன் பொண்டாட்டியை மீட் பண்ண, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இன்னமும் உன்னதான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, என்ன லவ் பண்ணி என்ன பிரயோஜனம், அதான் என் கூடவே இல்லையே அப்படின்றாரு. சரி எதுக்கு இந்த விஷயம்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் என் பொண்டாட்டியை போயிட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன்னா நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, அட சும்மா ஃப்ரெண்ட்ஸ்னு ஒத்துக்கோ, போயிட்டு டீ குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டீயா குடிக்கலாமே, பால் கம்மியா சுகர் இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நல்லாவே ஞாபகம் வச்சிருக்க, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிட, உன் கூட டீ குடிக்க வந்தாலும் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படின்றாரு. நம்ம ஹீரோ எப்படியாச்சும் இந்த பொண்ணு கூட பழகி இந்த பொண்ணு தான் கொலகாரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு மக்களே. இப்போ இதோட 2வது எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு லேடியும் அந்த லேடியோடைய குழந்தையும் காமிக்கிறாங்க. இவங்க குழந்தைய பார்த்துட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தன் கண்ணாடி போட்டுட்டு வரான். யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், நான் மும்பை போலீஸ் ஏசிபி அப்படின்னும் போது, என் புருஷன் சைரஸ்க்கு எதுவுமே எதுவும் ஆகல, என்னாச்சுன்னு கேட்கும்போது, ஒரு முக்கியமான விஷயம் தான், உள்ளுக்குள்ள போயிட்டு பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கா, வேற யாராவது இருந்தா கூப்பிடுங்க, அவங்க கிட்டயும் நான் இந்த விஷயத்த சொல்றேன், ஏன்னா
இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னும் போது என் வீட்டுல என்ன தவிர வேற யாருமே கிடையாது, நானும் என் குழந்தைய மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை சோத்துல புடிச்சு தள்ளி விட்டு கத்தியை தூக்கி இந்த பொண்ணுக்கு மேல வச்சு, உன் புருஷன் இங்க வந்து பார்க்கும்போது நீ துண்டு துண்டா கிடப்ப, அப்போ உன் குழந்தை வந்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும், அந்த மாதிரி நடக்கணுமா இல்ல அப்படின்னா உன் குழந்தைய கொலை பண்ணிட்டு உன்னை இங்க அப்படியே விட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த லேடி அப்படியே அங்கேயே பாத்ரூம் போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, நம்ம ஹீரோடைய டீம் ஸ்பாட்டுக்கு வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சீஃப் கிட்ட கேட்கும் போது, நீயே மேல போயிட்டு பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ மேல போயிட்டு பார்த்தா சுவர் முழுக்க ரத்தத்தால ஏதோ எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, புருஷன் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது சுவர் முழுக்க ரத்தமா இருந்திருக்கு. மனைவி எங்க போனாங்க அப்படின்னே தெரியல, குழந்தை மட்டும் தனியா வீட்டுல இருந்திருக்கா அப்படின்னு சொல்லும் போது, அந்த குழந்தை சேஃபா இருப்பாளே கரெக்டானு கேட்க, ஆமா அந்த குழந்தைக்கு ஒன்னும் ஆகல, ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க நம்ம ஹீரோ பேசாம சுவத்துல ரத்தத்தால என்ன விஷயம் எழுதிருக்கோ அதை அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்பின் அடையாளம் நான், என்ன தவிர யாராலையும் இவ்வளவு அன்பை வெளிப்படுத்த முடியாது, அந்த அன்பை தவிர அந்த உயிர் எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்திலேயே எழுதப்பட்டிருக்கு. இதை ஹீரோ பார்த்துட்டே இருக்கும் போது அங்க வந்த சீஃப் அதே பேட்டர்ன்ல தான் எல்லாமே நடக்குது, கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படின்னும் போது, அப்படின்னா என்ன இதே கிரைம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல இது என்ன மாதிரியான கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீஃப் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு காணாம போயிட்டா, இப்ப எப்படி இந்த லேடி காணாம போயிட்டாங்க, வீட்டுல குழந்தை மட்டும் தனியா இருந்துச்சு, புருஷன் வந்து பார்க்கும்போது சுவர் முழுக்க ரத்தமா இருந்துச்சோ, இதே பேட்டர்ன்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. 10 வருஷத்துக்கு அப்புறமாவும் இந்த பேட்டர்ன் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்கு. அந்த கேஸ போலீஸ் விசாரிச்சாங்க. போலீஸ் விசாரிக்கும் போது பெருசா அவங்களுக்கு எந்த க்ளூவுமே கிடைக்கல. ஆனா 3 மாசத்துக்கு அப்புறமா யாரோ டிப்பு கொடுத்தாங்க. அது யாருன்னு பார்த்தா சித்தீஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆர்டிஸ்ட்னு சொல்லிக்கிறான். இவன் வந்துட்டு பெயிண்ட்டுக்கு பதிலா தன்னுடைய ரத்தத்துல பெயிண்டிங் பண்ணுவான். இந்த ஊர் உலகமே இவனை தூக்கி வச்சு கொண்டாடுது. இப்படி ஒரு பெயிண்டரை பார்க்கவே முடியாது. பெயிண்டிங்காக தன்னுடைய ரத்தத்தையே அர்ப்பணிக்கிறாரு, வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்போ இந்த சித்தீஸ்வர் போலீஸ்க்கு கால் பண்ணி அப்போ என்ன சொன்னான் அப்படின்னா, இந்த கொலைகாரன் யாரு அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், இவன் வியர்டா பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தருடைய பேரை சொன்னான். ஆனா போலீஸ் விசாரணையில அவன் சொல்ற மாதிரி ஒரு நபரே கிடையாது, இந்த சித்தீஸ்வர் தான் கொலைகாரன், இவன் தான் அந்த பொண்ணை கடத்தி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஆனா போலீஸால அப்போ ஒண்ணுமே கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அங்க இருக்க ரத்தம் எதுவுமே அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு காணாம போனா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு சொந்தமான ரத்தமே கிடையாது, அது வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கு சொந்தமான ரத்தம். இப்போ அந்த பொண்ணு 10 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டு 1 வருஷம் கழிச்சு இதை ஒரு அபேண்டன் பில்டிங்ல டெட் பாடியா கிடைச்சிருக்கா. அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்த எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா அந்த சித்தீஸ்வரை கைது பண்ண முடியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டீம்ல இருக்கவங்க கேட்க, கைது பண்ண முடியவே முடியல. ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே சேர்ந்துட்டு பக்காவா ஒரு பிளான போட்டாங்க, இவனை எப்படியாச்சும் கைது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஆனா ஒண்ணுமே வேலைக்காகல. இன்ஸ்பெக்டர் பாண்டே வந்துட்டு பயங்கரமா காண்டாயிட்டாரு. இந்த கேஸ பர்சனலா எடுத்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த சித்தீஸ்வர் கூடவே பழகி அவனை கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. ஆனா இவரு குடிச்சிட்டு போயிட்டு அந்த சித்தீஸ்வரை போட்டு செமையா அடிச்சாரு, கொலை பண்ண பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். அப்புறம் என்ன, பாண்டே வந்துட்டு தப்பு பண்ணிட்டாரு, ஒரு மனுஷனையே கொலை பண்ண பார்த்திருக்காரு, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டு அவருடைய வாழ்க்கையை நாசமா போச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மேலிடத்துல இருந்து பிரஷர் வந்திருக்கு, எந்த எவிடன்ஸும் இல்லாம சித்தீஸ்வர் கிட்ட நீங்க போகவே கூடாது, அவனை போயிட்டு கூட மீட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே மேலிடம் உத்தரவு போட்டு இருக்காங்க. சோ அதே விஷயம் தான் இப்போ நான் உங்ககிட்டயும் சொல்றேன், எந்த ப்ராப்பரான எவிடன்ஸும் கிடைக்காம பெர்மிஷன் வாங்காம உங்க இஷ்டத்துக்கு போயிட்டு அவனை மீட் பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் என்ன கேக்குறாரு அப்படின்னா, இப்போ கடைசியா ஒரு பொண்ணு கடத்திட்டு போனா இல்லையா, அந்த வீட்டுல எக்கச்சக்கமான ரத்தத்தால அந்த எழுத்துக்கள்லாம் எழுதி வச்சிருந்தான் இல்லையா, அந்த ரத்தம் வந்துட்டு கடத்தப்பட்ட பொண்ணுக்கு சொந்தமான ரத்தமே கிடையாது, வேற யாருடைய ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கடத்தி அந்த பொண்ணை கொலை பண்ணா அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்து உரியப்பட்ட ரத்தத்தை யூஸ் பண்ணி தான் இப்போ கடத்திட்டு போன அந்த பொண்ணுடைய வீடு முழுக்க எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீஃப் சொல்லும் போது, சோ அப்படின்னா இப்போ ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிருக்கானே, அந்த பொண்ணை காப்பாத்த நமக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கரெக்ட், நம்ம அதுக்காக தான் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த சித்தீஸ்வரை காமிக்கிறாங்க. இவன் தான் அந்த பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான் மக்களே, கடத்திட்டு போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து ஒரு 4-5 பொண்ணுங்க சேர்ந்துட்டு அந்த ராஜுவை போயிட்டு போட்டு போலன்னு பொழக்கிறாங்க, பயங்கரமா அடிக்கிறாங்க. யாரு நீங்களா, எதுக்காக
அதுக்காக என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ருத்ரா சார் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த மாதிரி சீப்பான விஷயம்லாம் பண்ண மாட்டாரு, இந்த வேலையை யாரு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற யாரு, நம்ம ஆளையா தான் இந்த விஷயத்த பண்ணி வச்சிருக்காங்க மக்களே. இதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வேற எங்கேயோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. இவன் அடிபட்டு வீட்டுக்கு போயிட்டு ரத்தம்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோவுடைய மனைவி வராங்க. ஐயோ என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன் புருஷனுக்கு பாவம் பார்த்து அன்னைக்கு கேஸ வாபஸ் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அதுக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஆலியா இந்த விஷயத்த யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ எதர்ச்சியா பார்க்கும்போது யூடியூப்ல இந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. கண்டிப்பா ஆலியா தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பா அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோக்கும் நல்லாவே தெரியும். அடி பாவி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதே டைம்ல இன்ஸ்பெக்டர் உள்ளுக்குள்ள வந்து சார் பாண்டே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது சரி நான் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு நீ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னும் போது ஆப்ஷன் இருந்திருந்தா கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன் அப்படின்றாரு. இங்க பாரு உன்னுடைய கோவம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது. என்னோட சேர்த்து இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருக்குமே நீ குற்றவாளி கிடையாதுன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது நம்பி மட்டும் என்ன பண்ணியும் இப்போ என் வாழ்க்கையே போச்சு. 3 வருஷம் என்னுடைய வாழ்க்கையில ஜெயில இருந்திருக்கேன். இப்போ ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே உனக்கு சித்தேஸ்வரை பத்தி என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியுமோ எல்லாமே சொல்லு. மறுபடியும் ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான் போல அப்படின்னு சொல்லும் போது அவன் ஒரு ரத்த வெறி பிடிச்ச மிருகம். அவன் வந்துட்டு உடம்புல இருந்து வரக்கூடிய எல்லா லிக்விடும் ரொம்பவே புனிதமானது அப்படின்னு சொல்லுவான். ரத்தம், எச்ச, வியர்வை, செமன், இன்னும் ஏன் பீரியட்ல வரக்கூடிய அந்த பிளட் கூட ரொம்பவே புனிதமானது அப்படின்னு சொல்லுவான். அவன் ரத்தத்தை குடிக்க கூட செய்வான் அப்படின்னு சொல்ல ஆமா இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும், நீயும் ரத்தம் குடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு அமைதியா இருக்காரு. அவன் வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஏதோ கல்ட் குரூப் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சான். அவனுடைய பேச்சுக்கு மக்கள் எல்லாரும் மயங்கிட்டாங்க. நான் ஸ்டார்டிங்ல அவனை கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அவனுடைய ரசிகன் மாதிரி அவனுடைய தொண்டன் மாதிரி அவனுடைய எல்லா கூட்டத்திலையும் போயிட்டு கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகி 7 மாசத்துல அவனுக்கு நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். ஒரு நாள் நைட்டு என்னை வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொன்னா நானும் போயிட்டு மீட் பண்ணேன். அவன் வந்துட்டு வைன்ல எதையோ கலந்து கொடுத்து என்னை மயக்கப்படுத்திட்டான். கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவன் என்ன ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சிருந்தான். நான் ஒரு போலீஸ் அப்படின்ற விஷயம் அவனுக்கு முன்னாடியே தெரியும் போல. டிபார்ட்மெண்ட்லயே யாரோ அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க போல. ஆரம்பத்துல இருந்தே நான் போலீஸ்னு தெரிஞ்சே எல்லா விஷயத்தையும் பண்ண விட்டுருக்கான். அந்த டைம்ல தான் எனக்கு ஒரு போட்டோவை காமிச்சான். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கடத்தினா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த போட்டோ. அந்த பொண்ணு அந்த போட்டோல துணியே இல்லாம நிர்வாணமா இருந்தா. அந்த பொண்ணை வந்துட்டு ஏதோ இடத்துல கட்டி போட்டு வச்சிருந்தான். அந்த பொண்ணுடைய ஃபேஸ்ல என்னமோ வெளிச்சம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. என்ன வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எனக்கு சரியா தெரியல, பிளாஷ் லைட் மாதிரி இருந்துச்சு, ஒரு அரை நிலா மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது சரி உனக்கு வேற என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது வரைக்கும் மட்டும்தான் தெரியும், அவன் ஒரு பயங்கரமான அரக்கன்னு தெரியும். நீ போலீஸா போனா கண்டிப்பா அவனை வின் பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. நீங்க ருத்ராவா போ, நீயா போனா பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த சைக்கோவை காமிக்கிறாங்க. இவன் அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்து ரத்தம்லாம் எடுத்து இவனே குடிச்சுக்கிட்டு இருக்கா. மக்களே குடிச்சது மட்டும் இல்லாம ஒரு பாக்ஸுக்குள்ள போட்டு இந்த பொண்ணை லாக் பண்ணிட்டு இங்க இவன் வந்து போனதுக்கான எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா கிளீன் பண்ணிட்டு போறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஹீரோவை காமிக்கிறாங்க. சீஃப் உள்ளுக்குள்ள வந்து ராஜு இங்க வந்தாரு, ஏன் வந்தாருன்னு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாரு. அவரு வந்தது எதுக்காக அப்படின்னா உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக. நீ தான் அவரை ஆள் வச்சு அடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஏன் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு இதுக்கப்புறம்லாம் வெயிட் பண்ணவே முடியாது. இது வரைக்கும் நான் உனக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணிருக்கேன், சப்போர்ட்டா இருந்திருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப சீரியஸ். நான் இந்த வாட்டி போயிட்டு கம்ப்ளைண்ட ஃபைல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது மேடம் இங்க பாருங்க இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் செவிசாய்க்க எனக்கு டைமே கிடையாது. முதல்ல இந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும். நம்ம லேட் பண்ற ஒரு செகண்டும் இந்த பொண்ணுடைய உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்ல இன்னைக்கு நைட்டு வரைக்கும் நான் உன் மேல கம்ப்ளைண்ட ஃபைல் பண்ண மாட்டேன். ஆனா நாளைக்கு காலையில முதல் வேலையா கம்ப்ளைண்ட ஃபைல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இப்ப அப்படியே அந்த அசிஸ்டன்ட் வராரு. வந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அந்த பொண்ணு காணாம போயிட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் டெட் பாடியா கிடைச்சாலோ இதே விஷயம் வந்துட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஆனி மேத்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 34 வயசு பொண்ணு திடீர்னு காணாம போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம் தான் உடம்புல ஒரு துளி கூட ரத்தமே இல்லாம எங்கேயோ கிடைச்சிருக்கா. அது இது எல்லாமே பக்காவா கனெக்ட் ஆகுது. எப்படி அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு காணாம போனா இல்லையா, அந்த பொண்ணுடைய வீட்டுல எழுதப்பட்ட அந்த லெட்டர் எல்லாமே ஆனியுடைய ரத்தத்தை வச்சு எழுதியிருக்காங்க. இப்போ காணாம போன பொண்ணுடைய வீட்டுல வந்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த பொண்ணுடைய ரத்தத்தை யூஸ் பண்ணி எழுதியிருக்கான் அந்த சைக்கோ. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு புதுசா ஆர்ட் மேலாம்
இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, நீ என்ன பண்ணு, அந்த ஆளுடைய ஆர்ட் கேலரியில நான் அவரை மீட் பண்ண ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, சார் நம்மள தான் போவே கூடாது, அந்த ஆளை மீட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எதுக்காக இந்த தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னும் போது, இங்க பாரு நான் போயிட்டு அந்த ஆளை விசாரிக்க போறது கிடையாது, கைது பண்ண போறது கிடையாது, ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது, சொல்ல போனா போலீஸாவே நான் போறது கிடையாது. நான் ஒரு ஆர்ட் பிரியன், ஒரு ஆர்டிஸ்டோடைய அந்த கலைநயமான ஓவியங்களை பார்க்க போறேன், அதுக்காக தான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்றேன், அப்பாயின்மெண்டோட போனா எந்த தப்பும் கிடையாது, நீ ஃபிக்ஸ் பண்ணி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி ராஜுவோடைய வீட்டுக்கு போயிட்டு, இங்க பாரு நான் வந்துட்டு உன்னை ஏதாவது பண்ணும் அப்படின்னா நேரடியா வந்து பண்ணுவேன், இந்த மாதிரி கோழத்தனமா ஆளுங்களை விட்டு அடிக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது, அண்டு நான் பொய்யும் சொல்ல மாட்டேன், நீ வேணா என் பொண்டாட்டி கிட்ட கேட்டு பாரு அப்படின்னும் போது, இப்போ எதுக்கு காலங்காத்தால இங்க வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஹீரோடைய மனைவி கேக்குறாங்க. இங்க பாரு அவனுக்கு என்ன பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஆனா பல வருஷமா நீ என் கூட வாழ்ந்திருக்க, என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், நான் உங்ககிட்ட பொய்யே சொன்னது கிடையாது, சோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. போகும்போது கரெக்டா நம்ம ஆலியா கால் பண்றாங்க. என்னப்பா என் வேலை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கேவலமா இருக்கு, ஏன் இந்த மாதிரி தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன்னையும் உன்னுடைய மனைவியும் சேர்த்து வைக்கதான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அந்த பொண்ணு உன்னை நம்பவே மாட்டா போல, அந்த பொண்ணுக்கும் உனக்கும் செட்டே ஆகாது போல அப்படின்னும் போது, இங்க பாரு வலுக்கட்டாயமா எந்த உறவையும் ஒட்ட வைக்க முடியாது, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு அந்த சைக்கோவை மீட் பண்றாரு. நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்க போட்டோஸ், இவர் வரைஞ்ச விஷயங்கள்லாம் பார்த்துட்டு, இந்த ஆர்ட்டோடைய ரேட்டு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு பெயிண்டிங் உடைய விலை 7 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்களால ஆர்ட்டை மட்டும் தான் வாங்க முடியும், ஆர்டிஸ்ட வாங்க முடியாது, இது அந்த ஆர்ட்டுக்கான விலை கிடையாது, அந்த ஆர்டிஸ்டுக்கான விலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் குதர்க்கமாவே பேசிட்டான். இந்த சைக்கோ இருக்கான் பாத்தீங்களா, இவன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு புக்கையே எழுதியிருப்பான், நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன், எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் வாங்கி லெஃப்ட் ஹேண்ட்ல சைன் பண்ண பார்க்கும்போது நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. டக்குன்னு அவனும் உசாராயிட்டு ரைட் ஹேண்ட்ல போட்டு கொடுக்குறான். ஆக்சுவலா இந்த வீடுகள்ல அந்த லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்கான் பாத்தீங்களா, சில பல கவிதைகள் மாதிரி எழுதி வச்சிருக்கான் பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் டீம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ கொலகாரன் வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஆனா இந்த ஆள் கிட்ட விசாரிக்கும் போது, இந்த ஆளை பார்க்கும் போது இந்த ஆள் ஒரு ரைட் ஹேண்டர் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வெளியே வந்துட்டு இருப்பாரு. இந்த ஆளு லெஃப்ட் ஹேண்டரா இல்ல ரைட் ஹேண்டரா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கதான் நம்ம ஹீரோ ஆட்டோகிராஃப் கேட்டிருப்பாரு. இவரு ஸ்டார்டிங்ல மறந்து போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல போட ட்ரை பண்ணாலும் அப்புறம் உசாராயிட்டு ரைட் ஹேண்ட்ல போட்டிருப்பாரு. நம்ம ஹீரோ நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப உடனே இந்த சைக்கோ போயிட்டு பிரஸ் எல்லாரையும் மீட் பண்ணி 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அந்த கேஸ்ல போலீஸ் என்ன ஃப்ரேம் பண்ண பார்த்தாங்களோ அதே போல மறுபடியும் ஒரு கேஸ்ல என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க, அப்பயும் சரி இப்பயும் சரி இந்த கொலைக்கும் எனக்கும் இந்த கடத்தலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையவே கிடையாது, நான் பாட்னு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏதாவது ஒருத்தவங்க யூனிக்கா பண்றாங்க, வித்தியாசமா பண்றாங்க, இந்த ஆர்ட்டை நேசிக்கிறாங்க அப்படின்னா இந்த போலீஸ்காரங்க சும்மாவே விட மாட்டாங்க போல. இன்னைக்கு கூட ஒரு போலீஸ் என்ன விசாரிக்கிற மாதிரி வந்துட்டு என்னுடைய ஆர்ட் கேலரியை பாக்குற மாதிரி பார்த்துட்டு சைன் கூட வாங்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த விஷயம் தான் பிரேக்கிங்கா போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் சீஃபுக்கும் தெரிய வருது. நான் சொன்னா நீ மதிக்கவே மாட்டியா, நான் சொல்ற பேச்ச கேட்காம எதுக்காக அவனை மீட் பண்ண போனேன், இப்போ அவனை அவன் பாதுகாத்துக்க நீயே அவன் கையில ஒரு ஆயுதத்தை கொடுத்துட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏன்டா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும் போது அங்க கமிஷனர் வராரு. பாரு கரெக்டா உன் மாமா வந்துட்டான் பாரு அப்படின்னும் போது, யாருன்னு பார்த்தா கமிஷனர் வந்திருக்காரு, அந்த கேஸை வந்துட்டு நான் ஃபைல் பண்ணிட்டேன், உன்னை விசாரிக்க தான் கமிஷனர் வந்திருக்காரு அப்படின்னும் போது கரெக்டா அவரும் உள்ளுக்குள்ள வராரு. உங்ககிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் மட்டும் தான் பேசணும், அந்த கேஸை பத்தி பேசணும் அப்படின்னும் போது, அந்த 5 நிமிஷம் பேசுறத நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து பேசிட்டேன், இது ஒரு முக்கியமான கேஸ், அந்த கேஸை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும், நான் போயிட்டு அசிஸ்டன்ட்டை மீட் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சரி ஓகே போங்க சீக்கிரமா வாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ போயிட்டு அந்த இன்ஸ்பெக்டரை பாக்குறாரு. இதோ வந்திருக்காரு இல்லையா, இவர் என்ன சஸ்பெண்ட் பண்ண வந்திருக்காரு அப்படின்னும் போது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை நான் உங்ககிட்ட அப்புறமேட்டுக்கா சொல்றேன், இந்த 2 கொலை 2 கடத்தலுக்கும் ஏதாவது சிமிலாரிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லும் போது, 2 பெண்களையும் ஒரு ஸ்பாட்ல வச்சு கடத்திருக்கா மக்களே, அங்க இருந்து பக்கத்திலேயே ஒரு ஏரி இருக்கு அப்படின்ற விஷயத்தை இவர் சொல்றாரு. அந்த இந்த 2 டெட் பாடி கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கடத்தி 1 வருஷத்துக்கு அப்புறமா டெட் பாடி கிடைச்சிருக்கும், அந்த டெட் பாடியும் அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆனா மேத்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 35 வயசு லேடிய கடத்திட்டு போயிருப்பான், அவங்களுடைய டெட் பாடியும் இந்த தண்ணிக்கு பக்கத்துல தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த பாண்டே கிட்ட பேசும்போது ஒரு பொண்ணுடைய போட்டோவை அந்த சைக்கோ காமிச்சிருக்கான், அந்த பொண்ணுடைய முகத்துல வந்துட்டு ஒரு அரை நிலா மாதிரி ஏதோ வெளிச்சம் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது பிளாஷா இருக்கும் சார் அப்படின்னும் போது, அது எப்படி அரை நிலா மாதிரி பிளாஷ் அடிக்கும், அது கண்டிப்பா சன்லைட்டா இருக்க வாய்ப்பு
வாய்ப்பு இருக்கு. இந்த போட்லலாம் வந்துட்டு ரவுண்டா விண்டோ வைப்பாங்க. அதுல சன்லைட் பண்ணும்போது அரை நிலா மாதிரி இல்லனா முழு நிலா மாதிரி கூட தெரியும். நீ இந்த சைக்கோ கிட்ட ஏதாவது போட் இருக்கான்னு பாரு, நான் ஓரமா போயிட்டு ஒளிஞ்சுக்கிறேன். அந்த கமிஷனர் வந்து கேட்டாரு அப்படின்னா நான் அந்த பக்கம் போனேன் இந்த பக்கம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி சமாளி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோ போனோனே அந்த கமிஷனரும் வந்து எங்க உங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பக்கம் தான் போனாரு, எங்க போனாரு அப்படின்லாம் தெரியல அப்படின்னு சொல்ல கமிஷனர் நம்ம ஹீரோவை தேடி போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ போயிட்டு ஆலியாவை மீட் பண்றாரு. என்னப்பா அதிசயமா என்ன பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் உடனே இவனை பிடிக்கணும், எனக்கு இவனை பத்தி எல்லாமே தெரியும், ஆனா ஏதோ சரியில்லை, இவன் வந்துட்டு என்னை விட பயங்கரமா யோசிக்கிறான் அப்படின்னும் போது அட பாவி நீ இதுவரைக்கும் என்னை பத்தி இந்த மாதிரி பேசந்தே கிடையாது, ஆனா இவனை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது ஏமா இது விளையாட டைம் கிடையாது, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு, இவங்கிட்ட ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கா, அவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னும் போது இந்த கேஸ் என்னை விட பெரிய கேஸா, இவனை தான் நீ முதல்ல பிடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா உன்னை விட இவன் பயங்கர சீரியஸான கேஸ், நீ அரை மென்டல் அப்படின்னா இவன் முழு மென்டல், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு அப்படின்னும் போது இவங்க அந்த புக்கெல்லாம் வாங்கி பாக்குறாங்க. பார்த்தவங்க நீ வந்துட்டு அவன் கதைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்க, அதனால்தான் உன்னால வின் பண்ண முடியல, உன்னால எதுவுமே பண்ண முடியல, நீ வந்துட்டு உன்னுடைய கதையை உன்னுடைய ஓன் கதையை உருவாக்கணும், அப்பதான் வின் பண்ணுவே அப்படின்னும் போது சோ அப்படின்னா நான் ரூல்ஸை மாத்தணும் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்கிருந்து போக ட்ரை பண்ணும்போது என்னையா நீ பாட்னு வந்த ஹெல்ப் கேட்ட நீ பாட்னு போயிட்டே இருக்க, ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனது காசு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க காசுலாம் வேணாம் ஒரு ஹக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டா ஹக் பண்ணி இப்போ நீ போலாம் அப்படின்னு சொல்ல யார் இவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த பொண்ணு சரியான பைத்தியம் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிளம்புறாரு. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா ஆலியா நம்ம ஹீரோடைய வைஃபை போயிட்டு மீட் பண்றாங்க. யாருமா நீ, எதுக்காக அடிக்கடிக்க வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அந்த ராஜுவை நான் தான் ஆள் வச்சு அடிச்சேன் அப்படின்னு சொல்ல அடி பாவி ஏன்டி அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் அந்த மாதிரி தான் ஏதாவது சும்மா சும்மா பண்ணிட்டே இருப்பேன், பெருசாலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அடி பாவி ஏன்டி இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ருத்ராவை நீ எவ்வளவு நம்புற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், ஆனா நீ ருத்ராவை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது, அவ்வளவுதான் நான் வந்ததுக்கான வேலை முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது இப்போ நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்குள்ள நான் எப்படி அதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் அசிஸ்டன்ட்டையும் காமிக்கிறாங்க. இவன் என்ன சொல்றான் அப்படின்னா சித்தேஸ்வருக்கு சொந்தமா எந்த போட்டுமே கிடையாது, ஆனா அவன் ஒரு போட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அந்த போட்டு வேற யாருக்கோ சொந்தமான போட்டு, அந்த நபரும் இறந்து போயிட்டாரு, டெத் சர்டிபிகேட் கூட என்கிட்ட இருக்கு, எந்த எவிடன்ஸும் போலீஸ் கையில மாட்டக்கூடாது, எந்த விதத்திலையும் நம்ம பேர் அடிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த லைசன்ஸும் இல்லாம இல்லீகலா அந்த போட்டை அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே உடனே வா அந்த போட்டை போயிட்டு சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. சார் நம்ம சர்ச் வாரண்டே இல்லாம உள்ளுக்குள்ள போனா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னும் போது பெர்மிஷன் கேட்டா கொடுக்க மாட்டாங்க, பெர்மிஷன் கேட்கறதுக்கும் அது கிடைக்கிற வரைக்கும் வெயிட்டும் பண்ண முடியாது, அந்த பொண்ணு செத்தே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு டூப்ளிகேட் கீயை வச்சு போட்டுடைய டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. சுத்தி முத்தி தேடி பார்க்கும்போது அங்க ஒரே ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கு, அதை ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள பார்த்தா அந்த பொண்ணு இறந்தே போயிட்டா. மக்களே இதை பார்த்து ஹீரோ செமையா கடுப்பாக அசிஸ்டன்ட் நான் டீமுக்கு கால் பண்றேன், ஃபாரன்சிக் டீமுக்கும் கால் பண்றேன் அப்படின்னும் போது வேணாம் நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வரவே இல்லை, வா இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது சார் இந்த ஸ்பாட்டை எப்படி விட்டு வர முடியும், இது ஒரு கொலை நடந்த இடம், நம்ம உடனே சீஃபுக்கும் டீமுக்கும் அதுக்கப்புறம் ஃபாரன்சிக்கும் இன்ஃபார்ம் பண்ணும், அவங்க வந்து நமக்கு ஏதாவது க்ளூ கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னும் போது இங்க பாரு சித்தேஸ்வர் ஒன்னும் பைத்தியம் கிடையாது, அவன் பயங்கரமான ஜீனியஸ், ஃபாரன்சிக் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு சின்ன க்ளூவை கூட விட்டு போயிருக்கவே மாட்டான், ஒழுங்கா நான் சொல்றபடி கேளு அப்பதான் அந்த குற்றவாளியை கைது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. முகமுடியெல்லாம் போட்டுட்டு தொப்பிலாம் போட்டுட்டு அந்த சித்தேஸ்வரை போட்டு பொலன்னு பொலந்து அவனுடைய பிளட்டை கலெக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு மறுபடியும் அந்த போட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு டேபிள் மாதிரி இருக்கும், அந்த டேபிளுக்கு கீழே இந்த ரத்தத்தை அப்படியே செட் பண்றாங்க. செட் பண்ணிட்டு வெளியே வரும்போது பார்த்தா கமிஷனர் அங்கதான் நிக்கிறாரு. ஒரு முக்கியமான விஷயமா 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும், ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நம்ம ஹீரோ கிளம்பி போறாரு. இந்த டைம்ல கூட இருக்க ஃப்ரெண்டு என்ன பண்றாரு அப்படின்னா சித்தேஸ்வருக்கு கால் பண்ணி இங்க பாரு அந்த கிரைம் ஸ்பாட்ல என்னுடைய கொலிகு அந்த ருத்ரா உன்னுடைய பிளட்டை கொண்டு வந்து இங்கதான் மேட்ச் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னும் போது அது எந்த கிரைம் ஸ்பாட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சாலும் வேலைக்கே ஆகாது, அவன் இப்பதான் டீமை கூப்பிட போயிருக்கான், போனவன் 1 ஹவர்ல கண்டிப்பா திரும்பி வந்துடுவான், நீ எனக்கு அரை மணி நேரத்துல 50 லட்சம் பணம் கொடுக்கல அப்படின்னா என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஓகே டீலுக்கு நான் சம்மதிக்கிறேன், அரை மணி நேரத்துல உனக்கு 50 லட்சம் பணம் கொண்டு வந்து கொடுக்குறேன், மற்ற விஷயம்லாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே சீன் கட்டாது நம்ம ஹீரோவையும் கமிஷனரையும் காமிக்கிறாங்க. இந்த கமிஷனர் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு,
விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாரு. அந்த சைக்கோ ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு போயிட்டு வச்சுக்கிட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க ஒரு சின்ன குழந்தை அம்மா இல்லாம அழுதுகிட்டு இருக்கு. புருஷன் வந்துட்டு பொண்டாட்டி எப்படா வருவா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். இந்த எல்லா பிரஷரையும் சமாளிச்சு அந்த குற்றவாளியை கைது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நாய் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த டைம்ல என்னால வந்துட்டு ஒர்க் மட்டும் தான் பண்ண முடியும். நீங்க கேட்கிற கேள்விக்கு ஆன்சர்லாம் பண்ண முடியாது. உங்க டிபார்ட்மெண்ட் ரீதியா நீங்க என்ன பண்ண போறீங்களோ அதை பண்ணுங்க. என்னுடைய கடமையை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த சித்தீஸ்வர காமிக்கிறாங்க. இவன் கிளம்பி போட்டுக்கு வந்து இங்கதான் கண்டிப்பா எங்கேயோ அந்த ரத்த துளி இருக்கணும், அதை கிளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தேடி கடைசியா அந்த ரத்தத்தை கண்டுபிடிச்சிட்டு டேபிளுக்கு கீழே போயிட்டு ஒட்டி வச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோ வராரு. வந்தவரு இதே வேலையை நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்த அப்படின்னா மாசம் 9,000 ரூபாய் சம்பளம் நானே வாங்கி தரேன் அப்படின்னும் போது இங்க பாரு நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னுடைய திறமைக்கு முன்னாடி நீலாம் தூசுடா. அதையும் தாண்டி இங்க யாரையாவது கூட்டிட்டு வந்து இது என்னுடைய பிளட் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனா கூட இந்த கேஸ் கண்டிப்பா நிக்கவே நிக்காது. இந்த ரத்த துளி எப்படி டேபிளுக்கு அடியில போயிட்டு ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டயே கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. இது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த உன் கொலிகே எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு. அவனுக்கு 50 லட்சம் பணம் வேற வேணுமா பாரு. இது எதுவுமே இல்லாம சப்பையா இந்த விஷயத்த முடிச்சிட்டேன். இது மட்டும் இல்லாம நீ கையும் களவுமா என்ன கைது பண்ண அப்படின்னு சொன்னாலும் அங்கேயும் நான் ஒரு நாடகம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனே அவனுடைய கையை காலு தலையெல்லாம் உடைச்சிக்கிட்டு ரத்தம் வர மாதிரி பண்ணிட்டு ஐயோ என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி போயிட்டு இப்போ நான் கோர்ட்ல நின்னா நீ தான் ஜெயிலுக்கு போவ, இந்த கேஸும் நிக்காது, நான் ஈஸியா வெளியே வந்துடுவேன் அப்படின்னும் போது இந்த கேஸ் நிக்குமா நிக்காதா, நான் வெளியே வருவேனா உள்ள போவேனா அப்படின்லாம் தெரியல. ஆனா நாளைக்கு இந்த வீடியோ தான் பயங்கர ட்ரெண்டிங்கா போகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. பார்த்தா அங்க நம்ம ஹீரோ போனை செட் பண்ணி வச்சிருக்காரு. இங்க நடந்த எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. பயபுள்ள வசமா மாட்டிக்கிட்டாரு. இந்த டைமிங்ல போலீஸ் ஸ்பாட்டுக்கு வராங்க. போலீஸ் படையே வந்து இந்த இடத்த சுத்தி வளைக்கிறாங்க. நம்ம ஹீரோ இவனை இழுத்துட்டு போயிட்டு கைது பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த போனையும் கொடுக்குறாரு. இது முக்கியமான எவிடன்ஸ். அந்த ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பண்ணு அப்படின்னு சொல்ல அவன் அப்படியே கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இங்க கமிஷனரும் வந்திருக்காரு. என்ன சார் இப்போ என்ன கைது பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அந்த ராஜு வந்துட்டு கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டாரு. இப்போதைக்கு நீ எஸ்கேப் ஆயிட்ட. நீ வந்துட்டு ஒர்க்லாம் நல்லா தான் பண்ற, இன்வெஸ்டிகேஷன்லாம் பங்கமா பண்ற. ஆனா நீ இன்னும் கொஞ்சம் டிசிப்ளினா இருந்த அப்படின்னா இன்னும் ரொம்ப நாளைக்கு வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஒரு வழியா நம்ம ஹீரோ இந்த கேஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அங்க ஹீரோடைய மனைவி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னமா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னும் போது என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் தான் உங்களை புரிஞ்சுக்கவே இல்ல. நீங்க சொன்னது கரெக்ட். இத்தனை வருஷமா நீங்க வந்துட்டு என்கிட்ட பொய்யே சொன்னது கிடையாது. அந்த ஆளையா வந்து எல்லா விஷயத்தையும் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லும் போது தான் நானே நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க. அடுத்து அப்படியே இவங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த கீழே இருந்துட்டு ஆளையா பார்த்து காண்டாவரா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு அப்படியே கடைசியா ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஒரு கொலைகாரனை பிடிச்சி தள்ளி விட்டாரு பாருங்க. அவன் கோமால இருந்து கண்ண முடிக்கிறான் அப்படின்னு காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கொலைகாரன் ஒரு பொண்ணை கொலை பண்ணி அந்த பொண்ணை நடு ரோட்ல படுக்க வச்சு அந்த பொண்ணுக்கு சொந்தமான எல்லா திங்ஸையும் ஒரு மாதிரி அடுக்கி வச்சுட்டு போறான். அப்படியே மறுநாள் காலைல ஸ்பாட்டுக்கு போலீஸ் வராங்க. நம்ம ஹீரோவும் டீமோல வந்திருக்காரு. இந்த பொண்ணு எப்படி இறந்து போனா, யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதே பேட்டர்ன்ல இது 5வது கொலையா. முதல் கொலை 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. 2வது கொலைக்கும் முதல் கொலைக்கும் நடுவுல 1 மாசம் கேப். அதுக்கப்புறம் 3வது கொலைக்கும் 2வது கொலைக்கும் நடுவுல 2 வாரம் தான் கேப். இந்த கேப் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு 5 நாளைக்கு முன்னாடி அந்த கொலைகாரன் ஒரு பொண்ணை கொலை பண்ணி இதே போல படுக்க வச்சுட்டு போயிருக்கான். இப்போ மறுபடியும் ஒரு கொலை அப்படின்னும் போது இவன் கொலை பண்ற வேகத்தை பார்க்கும்போது இவன் சாதாரண ஒரு சீரியல் கொலைகாரன் மட்டும் கிடையாது. அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஆறாத ரணம் இருக்கு போல. அந்த ரணத்தை தான் இந்த பெண்கள் மேல காமிச்சிட்டு இருக்கானு தோணுது. பாப்போம் அந்த கொலைகாரன் யாருன்னு பாப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஸ்பாட்டுக்கு சீஃப் வராங்க. உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாயிருச்சு. அந்த மந்தார் நாயக் வந்துட்டு கண்ணை முழிச்சுட்டான். அவன் கண்ணை முழிச்சதுல இருந்து உன்னுடைய பேரை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னும் போது அவனுக்கு என் மேல என்ன அவ்வளோ அக்கறை அவ்வளோ அன்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்ணை முழிச்சு பேச ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா உன் கதை அதோ கதி அப்படின்னும் போது இதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும். அவன் கண்ணை முழிக்கிட்டோம், ஜாலியா சந்தோஷமா வீட்டுக்கு போட்டோம், எல்லாமே நல்ல விஷயம் தான் அப்படின்னும் போது ஆனா உனக்கு நல்ல விஷயமே கிடையாது. நீ இதுக்கு அப்புறம் ஸ்டேஷனை விட்டு வெளியே போயிட்டு வேலை பார்க்க போறதே கிடையாது. ஸ்டேஷனுக்குள்ள மட்டும்தான் வேலை பார்க்க போற அப்படின்னும் போது மேடம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் நீ இந்த கேஸை விசாரிக்க முடியும். இல்ல அப்படின்னா இந்த கேஸ்ல உனக்கு பதிலா வேற ஆளை போட்டுருவேன். நீ வெளியே போனா அவனை கொலை பண்றவியோ அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்டே பயந்துகிட்டு இருக்காங்க.
சோ நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க சீஃப். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இவன் இது வரைக்கும் எத்தனை பெண்களை கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எல்லாம் காமிச்சு இவன் எந்த மாதிரியான கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கெஸ் பண்றாங்க. இவன் ஏதோ ஒரு வெஹிக்கிள் ஓட்டக்கூடிய டிரைவரா இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா வெஹிக்கிளுக்குள்ள ஏத்திக்கிட்டு போய் தான் இந்த பெண்களை கொலை பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு டவுட். இப்படி சந்தேகப்பட்டு முக்கியமா கொலைகாரன் எந்த ஏஜ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு 2000 டிரைவரை நாங்க ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த 2000 டிரைவர்கள்ல அந்த கொலைகாரன் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் சொல்றாங்க. டீமை வந்துட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒரு டீமை வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு லீட் பண்ண போறாரு, இன்னொரு டீமை நம்ம ஹீரோ லீட் பண்ண போறாரு. நம்ம ஹீரோவுடைய டீம் இந்த ஸ்டேஷனுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு வெளியே போயிட்டு இன்னொரு டீம் கலெக்ட் பண்றாங்க இல்லையா, அந்த டீடைல் எல்லாத்தையும் செக் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க போறாங்க. நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய அசிஸ்டன்ட்டும் சேர்ந்துட்டு இந்த கொலைகாரன் என்ன மாதிரியான ஒரு நபரா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது முதல்ல ஒரு கொலையை பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம கொலை பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கில்ட் ஃபீல்ல ரொம்ப நாளைக்கு கொலை பண்ணாம இருந்திருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் கொலை பண்ணிட்டு மறுபடியும் கில்ட் ஃபீல்ல ரொம்ப நாள் கொலை பண்ணாம இருந்துட்டு மறுபடியும் பண்ணிருக்கான். அப்படின்னும் போது நீ சொன்னது கரெக்ட். ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கில்ட் ஃபீல்ல இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த கில்ட் ஃபீல போக வைக்கணும் அப்படின்னு அடுத்த கொலையை பண்ணிருக்கான். ஆனா அடுத்தடுத்து அவன் கொலை பண்ணும்போது அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அவனுக்கு மன ரீதியா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு போல, ஏதோ ஒரு பிரச்சனையால ஃப்ரஸ்ட்ரேட்டா இருக்கான், அதனாலதான் இந்த கொலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே அந்த கொலைகாரனை காமிக்கிறாங்க. இந்த கொலைகாரன் கடைசியா ஒரு பொண்ணை கொலை பண்ணான் பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய செயினை கையோட கொண்டு வந்திருக்கான். பொண்டாட்டி வீட்டுக்கு வந்தவனே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை கொடுக்கும் போது ஐயோ இந்த செயின் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல, இதை எப்படி வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை பத்திலாம் கேட்காத, உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், இந்தா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுற மாதிரி பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்களுக்கு இந்த ரொமான்ஸே பிடிக்க மாட்டேங்குது. இங்க பாருங்க மகேஷ், இப்பதான் நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன், சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு இப்போ விருப்பமே கிடையாது அப்படின்னும் போது ஆனா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிய வலுக்கட்டாயமா ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் இவங்க 3 பேரை காமிக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கொலைகாரன் இதுவரைக்கும் 4 பெண்களை கொலை பண்ணி 5ஆவதா தான் கடைசியா நம்ம கண்டுபிடிச்ச அந்த பெண்ணை கொலை பண்ணிருக்கான். இதுவரைக்கும் கொலை பண்ண எந்த பொண்ணுங்க கிட்ட இருந்தும் எந்த நகையும் எந்த பர்ஸையும் ஆட்டைய போடாத இவன், ஆனா கடைசியா ஒரு பொண்ணை கொலை பண்ணாலியா, அந்த பொண்ணுடைய நெக்லஸ வந்துட்டு கையோட கொண்டு போயிருக்கான். இதையே அவன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதான் தெரியல அப்படின்னு சொல்றாரு. மத்த என்ன விஷயம்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இறந்து போன பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அவனுக்கு அன்னைக்கு நைட் ஷிஃப்ட், நைட் முழுக்க வேலை பார்த்திருக்கான். இது வரைக்கும் எத்தனை பெண்கள் இறந்து போயிருக்காங்களோ அன்னைக்கு நைட் முழுக்க இவன் நைட் ஷிஃப்ட்டுக்கு தான் போயிருக்கான். சோ இவனுக்கும் அந்த கொலைக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தமே கிடையாது, அவன் நம்ம சஸ்பெக்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்றாரு. ஆமா அந்த பொண்ணு நைட் டைம்ல எங்க தனியா வெளியே போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்துட்டு ஒரு பப் இருக்கு, அந்த பப்ல ஏதோ பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு குடிச்சிட்டு தனியா வந்திருக்கா. சோ அந்த டைம்ல தான் இந்த கொலைகாரன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லும் போது ஒரு பொண்ணு எதை நம்பி ஒரு வண்டிக்குள்ள ஏறுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவ ஏன் வண்டிக்குள்ள ஏறணும், வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த கொலைகாரன் வெயிட் பண்ணும்போது இந்த பொண்ணுங்க வண்டி பக்கமா வர டக்குன்னு புடிச்சு உள்ளுக்குள்ள இழுத்து அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது யாருக்குமே எந்த பொண்ணும் கத்துற மாதிரியோ இல்ல உதவி கேட்ட மாதிரியோ சத்தமே கேட்கல. அந்த பொண்ணாதான் வாண்டடா வண்டிக்குள்ள ஏறி போயிருக்கா. இந்த பொண்ணுங்களா எந்த நம்பிக்கையில வண்டிக்குள்ள ஏறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒருவேளை எல்லா பெண்களுக்கும் அந்த கொலைகாரனுக்கும் சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் கேட்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது. 5 பொண்ணுக்கும் ஒரே நபர் தெரிஞ்சவன் இருக்கான், 5 பெண்களையும் கொலை பண்றான் அப்படின்னா அவன் கண்டிப்பா மாட்டிப்பான், நமக்கே தெரிய வந்திருக்கும், அதுக்கு வாய்ப்பு இல்ல, வேற ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்பதான் இந்த கொலைகாரன் வந்துட்டு ஒரு டாக்ஸி டிரைவரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெஸ் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த கொலைகாரனை காமிக்கிறாங்க. பொண்டாட்டிக்கு பர்த்டே பார்ட்டி எல்லாம் நடந்து முடியுது, நெக்லஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பையன் உட்கார்ந்துட்டு இருப்பான். இவன் இந்த கொலைகாரனுக்கு சொந்தக்கார பையன் போல. அண்ணா அந்த நெக்லஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசும்போது உங்க அன்னைக்கு அது மட்டும் கிஃப்ட் கிடையாது, உங்க யாருக்கும் தெரியாம அவளுக்கு நான் ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு சோஃபாவுடைய அந்த இதுவே உடஞ்சி போச்சு, அந்த அளவுக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கேன், உங்க அண்ணி இன்னைக்கு நடக்கவே ரொம்ப கஷ்டப்பட போற அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்கா நானும் என் பொண்டாட்டியும் ஒன்னா இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு அங்க இருந்து கிளம்புறான். கிளம்பின சைக்கோ ஒரு டாக்ஸி எடுத்துட்டு அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்கும் போது தனியா ஒரு பொண்ணு ரோட்ல நடந்து போயிட்டு
இருக்கா. மேடம் என்ன தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்க, வாங்க நான் டிராப் பண்றேன் அப்படின்னும் போது, இல்ல பரவாயில்ல வீடு பக்கம் தான், காசு கூட கொண்டு வரல அப்படின்னும் போது, மேடம் காசுலாம் முக்கியம் கிடையாது, பக்கத்து ஊர்ல வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணை ஏதோ ஒரு சைக்கோ கொலை பண்ணிட்டு இருக்கான். இப்பெல்லாம் நம்ம ஊர்ல சேஃபே கிடையாது, பெண்கள் நைட்ல வந்துட்டு தனியா போகவே முடியல, நீங்க சேஃபா கார்ல ஏறுங்க, நானே டிராப் பண்றேன், காசுலாம் கூட வீட்டுக்கு போயிட்டு கொடுங்க அப்படின்னும் போது, இந்த பொண்ணும் நம்பி காருக்குள்ள ஏறி உட்காரா. இந்த சைக்கோவும் டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி கடைசியா ஒரு பொண்ணு இறந்து கிடந்தா பாத்தீங்களா, அந்த பொண்ணு ஒரு டாக்ஸிக்குள்ள ஏறா அப்படின்ற விஷயம் ரெக்கார்டா இருக்கு. அதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு சீஃப் கிட்ட சொல்லும் போது, நம்பர் பிளேட் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கிடைச்சிருச்சு, நம்பர் பிளேட்டை வச்சு டிரைவர் யாரு, போன் நம்பர் என்ன அப்படின்ற விஷயம்லாம் ட்ராக் பண்றதுக்கு தான் இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, அந்த இன்ஸ்பெக்டர் உள்ளுக்குள்ள வராரு. நம்பர் பிளேட்டை வச்சு ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, அண்ட் போன் நம்பரையும் கண்டுபிடிச்சு அந்த ஆள் எங்க இருக்கா அப்படின்ற லொகேஷனையும் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னும் போது, அப்படின்னா உடனே போயிட்டு கைது பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் அந்த இன்ஸ்பெக்டரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. தம்பி உன்னை போக சொல்ல அவங்க தான் போறாங்க, நீ இங்கேயே உட்காந்து கைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ சோகமா வந்து உட்காராரு. இப்ப அப்படியே இன்ஸ்பெக்டரும் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு லொகேஷனை வச்சு போயிட்டு ஒரு டாக்ஸியை வந்துட்டு சுத்தி வளைக்கிறாங்க. பின்னாடி ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த டிரைவரை கைது பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது இவன் அந்த சைக்கோ கிடையாது, அந்த சைக்கோ வேற ஒரு பக்கமா அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டு இருக்கான். அந்த பொண்ணு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த சைக்கோடைய பொண்டாட்டியும் அதுக்கப்புறம் தம்பிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாடிக்காரனை காமிச்சாங்க பாத்தீங்களா. இவங்களுக்குள்ள ஒரு கள்ளக்காதல் இருக்கு போல, இவங்க கசமுசா பண்ண வந்திருக்காங்க. ஆனா அவன் சோகமா இருக்கான். ஏன்டா ஏன் சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உனக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்துட்டு உன் புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. எப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவன் சொன்ன விஷயம் எல்லாமே சொல்லிட்டு, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, அவன் ஒரு ஆம்பளையே கிடையாது அப்படின்னு சொன்னேன், அப்படின்னா இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்தான், என்னவோ தெரியல திடீர்னு ஆண்மை வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இப்போ கைது பண்ணி கூட்டிட்டு வந்தவன் உண்மையான கொலைகாரனே கிடையாது. இவனை கைது பண்ண அதே சமயத்துல இன்னொரு பொண்ணு அந்த கொலைகாரன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் சொல்லும் போது, நம்ம ஹீரோ கடுப்பாகிறாரு. அப்படின்னா அது ஃபேக்கான நம்பர் பிளேட் போல, அவன் வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நம்பர் பிளேட்டை வச்சுக்கிட்டு இந்த பெண்களை கடத்திட்டு போயிட்டு கொலை பண்றான் போல, பயங்கர பிரில்லியண்டா யோசிக்கிறான் அப்படின்னும் போது, ஆனா எனக்கு தெரிஞ்சு அவன் கண்டிப்பா உண்மையான டாக்ஸி டிரைவரா இருக்க வாய்ப்பே கிடையாது. இதுக்கு முன்னாடி மேபி டாக்ஸி டிரைவரா இருந்திருக்கலாம், ஆனா இப்போ டாக்ஸி டிரைவரா இருக்கவே மாட்டான். அப்படின்னா அவனுடைய ஓன் காரை தான் கொண்டு போயிருப்பான், இந்த மாதிரி நம்பர் பிளேட்டை மாத்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நம்ம டீம் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க, கூடிய சீக்கிரமே கண்டுபிடிப்பாங்க, நீ இங்கேயே உட்காந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க சீஃப். இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஆலியாவை காமிக்கிறாங்க. இவங்க டாக்டர் மாதிரி கெட்டப் போட்டுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஃபயரை லைட்டா உருவாக்கி ஃபயர் அலாமையும் ஆன் பண்ணி விட்டு மேல போறாங்க. இப்போ அங்க இருக்க பொதுமக்கள்லாம் பயந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் போது, அந்த மந்தார் வந்துட்டு அங்கதான் கோமா ஸ்டேஜ்ல இருந்து கண்ணை முடிச்சிருப்பான். அங்க ஒரு கான்ஸ்டபிளும் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு கீழே தீப்பத்திக்கிட்டு எரியுது, ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது, போயிட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது, என்னால போக முடியாது, நான் இவனை பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தயவு செஞ்சு போங்க, நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, இவரை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு அவரும் கீழே ஓடுறாரு. அந்த டைம்ல இவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த கொலைகாரனை இவங்க கொலை பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி, இதுக்கு முன்னாடி டாக்ஸி டிரைவரா இருந்தவங்க இப்போ கண்டிப்பா அந்த கொலைகாரன் டாக்ஸி டிரைவரா இருக்க வாய்ப்பே கிடையாது, அந்த மாதிரி இருக்கவங்களா பாரு, முக்கியமா இதுக்கு முன்னாடி டாக்ஸி டிரைவரா ஒர்க் பண்ணும்போது ஏதாவது கேஸ் இருக்கணும், இல்லைன்னா அவன் மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டாச்சு இருக்கணும், இந்த மாதிரி இருக்கவங்களா பார்த்து ஃபில்டர் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, இப்போ ஆலியா கால் பண்ணி நான் உனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணிருக்கேன், அதுக்கு இன்னைக்கு நைட்டு நீ தான் ட்ரீட் வைக்கணும் அப்படின்னும் போது, அப்படி என்ன உதவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த மந்தார இப்பதான் கொலை பண்ணிட்டு சுட சுட வெளியே வரேன் அப்படின்னும் போது ஹீரோ காட்டு கத்தா கத்துறாரு, பைத்தியக்காரி இதோட நீ ரெண்டாவது கொலை பண்ணிருக்க, ஏன்டி இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு இவனை நான் உனக்காக தான் கொலை பண்ணிருக்கேன், அந்த நன்றியே இல்லாம பேசாத அப்படின்னு சொல்ல, எனக்காக நீ எதுக்காக இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்க, அங்க கமிஷனர் வராரு. என்னப்பா போன வாட்டி தப்புச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த வாட்டி மாட்டிப்ப போலயே, அந்த மந்தார யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அது யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன சார் என்ன சந்தேகப்பட்ட மாதிரி பாக்குறீங்க, நான் ஸ்டேஷனை விட்டு வெளியே போகவே இல்லை, நான் கண்டிப்பா கொலை பண்ணல, நான் கொலைகாரன் கிடையாது, யாரு கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கலாம், இப்போ நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது அந்த கமிஷனரும் அங்க இருந்து கிளம்புறாரு. இதே டைம்ல ஆலியா என்ன பண்றாங்க அப்படின்னா போயிட்டு அந்த ராஜுவை மீட் பண்ணி, இப்போ உன் கூட ஒரு பொண்ணு சுத்திக்கிட்டு இருக்காளே, அந்த பொண்ணு புருஷன் கூடயும் சுத்துறா, புருஷன் கூடயும் ஒன்னா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாமே போட்டு கொடுத்துட்டு வர இந்த பையன் கடுப்பாகிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இவன் தான் கொலகாரனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொலகாரனுடைய போட்டோவையே கொண்டு வந்து காமிக்கிறாரு. இவன் இதுக்கு முன்னாடி ரேஸ் கோர்ஸ்ல டாக்ஸி டிரைவரா ஒர்க் பண்ணிருக்கான். ஆனா அந்த டைம்ல ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க அவனை வேலையை விட்டு அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கராஜ்ல ஒர்க் பண்ணிருக்கான் 2 மாசத்துக்கு முன்னாடி. அங்க இருந்தும் வேலையை விட்டு அமிச்சு விட்டாங்க அப்படின்னும் போது ஏன்னு கேட்க நல்ல எம்ப்ளாய் தான், நல்லா தான் ஒர்க்லாம் பண்ணிருக்கான். ஆனா 2 மாசத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்து செமையா பிரச்சனை பண்றது, வர கஸ்டமரை தப்பு தப்பா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமா பிஹேவ் பண்ண அங்க இருந்தும் அவனை அடிச்சு துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க போனானே தெரியல அப்படின்னும் போது சரி ஓகே உடனே கிளம்புங்க, வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணுங்க, இவன் அங்க இருந்தா அப்படின்னா கூட்டிட்டு வாங்க அப்படின்னும் போது அவன் வீட்டுல இல்லனா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனுடைய வீக் பாயிண்ட்ல கைவை அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு டீமை கூப்பிட்டு அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு பார்க்க அந்த சைக்கோவை ஆள காணோம். வீடு முழுக்க சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைம்ல நம்ம இன்ஸ்பெக்டர் கூடவே ஒரு லேடி போலீஸையும் கூப்பிட்டு அந்த வைஃப் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள போயிட்டு பாக்குறாங்க. நாங்க மும்பை போலீஸ் கிரைம் பிரான்ச்ல இருந்து வந்திருக்கோம், உங்க ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தெரியல, எங்க போனாரு அப்படின்னே தெரியல, ஒர்க்குக்கு போறேன் அப்படின்னு தான் கிளம்பினாரு அப்படின்னும் போது சரி என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஒரு செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்க, பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு புருஷங்காரனுக்கு கால் பண்ணி யோ என்ன காரியம்யா பண்ணி தொலைஞ்ச, முன்னாடி மாதிரி பொம்பளைங்களுடைய பர்ஸ் எல்லாம் ஆட்டைய போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏண்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போலீஸ் வந்துட்டு என்ன தேடி வந்திருக்காங்க, ஏயா இந்த மாதிரி இழவெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கத்தி பேசிட்டு இருக்காங்க. செமையா சண்டை போடுறாங்க. அப்போ போலீஸ் வந்து போனை புடுங்கிடுறாங்க. இந்த பக்கம் இந்த கொலகாரன் என் பொண்டாட்டி கிட்ட போனை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அங்க ரோட்லயே அமகலம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. பொண்டாட்டிக்காரிய கூட்டிட்டு வந்து ஒரு இன்ட்ராகேஷன் ரூம்ல உட்கார வச்சுட்டு வெளியே நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் சீஃப் எல்லாருமே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மனைவி உள்ளுக்குள்ள பதட்டமா இருக்காங்க. இந்த ஆளு என்ன பண்ணி தொலைஞ்சாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா உட்கார்ந்துட்டு முன்னாடி கேஸ் ஃபைல் இருக்கும், அதை சாதாரணமா ஓபன் பண்ணி பார்த்தவங்க செமையா ஷாக் ஆகுறாங்க. அந்த கொலைகாரன் ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு செயினை கொண்டு வந்து பொண்டாட்டிக்கு போட்டு விட்டான் பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய போட்டோவை பார்த்துட்டு என்ன கரமண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பிச்சு போட்டு பயங்கரமா கத்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ உள்ளுக்குள்ள போறாரு. என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழுகும் போது நீங்க அமைதியா இருங்க, இங்க உட்காருங்க, எல்லாமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க புருஷன் எந்த மாதிரியான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நல்லவர் தான், அமைதியா இருப்பாரு, முன்னாடி டாக்ஸி டிரைவரா இருந்தாரு, இப்போ வந்துட்டு ஒரு கராஜ்ல ஒர்க் பண்றாரு அப்படின்னும் போது இப்போ அவன் அந்த கராஜ்ல எல்லாம் ஒர்க் பண்ணல, கராஜ்ல ஏதோ பிரச்சனை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியாது. இப்போ அவன் என்ன பண்ணா, ஏதாவது பர்ஸ் ஆட்டைய போட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது என்ன பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் அடிக்கடிக்க பொண்ணுங்களுடைய பர்ஸ் எல்லாம் ஆட்டைய போட்டு கொண்டு வந்துருவான். அந்த பர்ஸை வச்சு அவனே தன்னை தானா தொட்டுப்பான், அதாவது மாஸ்டர்பேட் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லும் போது சரி வேற என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆக்சுவலா நான் வந்துட்டு ஒரு நாள் தெரியாம அவன் கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஒரு நாள் குளிக்க போகும்போது என் போன் எடுத்து செக் பண்ணி ஒரு மெசேஜை பார்த்துட்டான், அதுக்கப்புறம் தான் மத்த பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ வெளியே ஃபைலோட வராரு. இந்த பொண்டாட்டிக்காரிக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் கனெக்ஷன் இருக்கு. இந்த கனெக்ஷன் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் பொண்ணுங்களை கொலை பண்ணவே ஆரம்பிச்சிருக்கான். பொண்டாட்டியை பழி வாங்கணும் அப்படின்னா மத்தவங்களை கொலை பண்றான். இப்போ பொண்டாட்டி நம்ம கஸ்டடியில இருக்கா, அந்த கொலைகாரனும் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த கொலைகாரன் கிளம்பி பொண்டாட்டியோடைய அந்த அஃபேர் இருக்க பாய் ஃப்ரெண்டை தான் கொலை பண்ண போவான். அவனுடைய உயிருக்கே ஆபத்து இருக்கு. உடனே அவனுக்கு கால் பண்ணி அவனை சேவ் பண்ணுங்க அப்படின்னும் போது கால் பண்றாங்க. கால் பண்ணா போன் ரிங் அடிக்குது. ஆனா அவன் போனையும் அட்டன் பண்ண மாட்டான். ஏன் அப்படின்னா இந்த சைக்கோ போயிட்டு கதவை தட்ட அவனும் வந்து கதவை திறக்கிறான். என்னன்னா என்ன இந்த டைம்ல வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அண்ணாவா நொன்னாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கத்திய வச்சு சரமாரியா குத்தி கொலை பண்ணிட்டா மக்களே. சோ அதனால தான் இவங்க கால் பண்ணும்போது அவன் போன் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. சரி ஓகே, அவன் கடைசியா யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்கான் அந்த லிஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம இன்ஸ்பெக்டர் அவனுடைய போன் கால் ஹிஸ்டரி எல்லாம் வச்சு அவன் கடைசியா ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணிருக்கான். இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஸ்பால ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த பொண்ணு பிராஸ்டியூட் நினைக்கிறேன் அப்படின்னும் போது இப்போ அந்த கள்ளக்காதலன் இந்த பிராஸ்டியூட் பொண்ணுக்கு கால் பண்ணிருக்கான் அப்படின்னும் போது அன்னைக்கு நைட்டுக்கு புக் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொலைகாரன் போயிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டு வீட்டுல இருந்தான் அப்படின்னா இந்த பொண்ணையும் அந்த கொலைகாரன் ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா அப்படின்னா காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உடனே அந்த பொண்ணுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னும் போது போன் போது அந்த பொண்ணு போனை அட்டன் பண்ண மாட்டா. இப்போ அப்படியே அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து கதவை தட்ட இந்த சைக்கோ தான் வந்து கதவையே ஓபன் பண்றான். உள்ளுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு உன் பேக கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு வியடா ஏதோ பண்ணிட்டு இருக்கான் மக்களே. இந்த
டைம்ல தான் நம்ம ஹீரோ, மேடம் இந்த டைம்லயும் நான் போல அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னும் போது சரி ஓகே நீ டீமோட கிளம்பு அப்படின்னும் போது ஹீரோ கிளம்புறாரு. இப்போ வந்துகிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு கால் பண்ணேன். இப்போ அந்த பொண்ணு போன் அட்டென்ட் பண்றா. இங்க பாரு, நான் பேச பேச நீ அமைதியா பதட்டப்படாம சிரிச்சுக்கிட்டே பேசு, நான் போலீஸ்காரன் பேசுறேன், உன் கூட இருக்கானே அவன் ஒரு சைக்கோ, நீ ஏதாவது பண்ணி நாங்க வர வரைக்கும் ஒரு சமாளி, நாங்க எப்படியாச்சும் வந்து உன்னை காப்பாத்துறோம் அப்படின்னும் போது இவங்க பயந்துட்டு ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. அது ஒரு பாத்ரூம். அடியை வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு அந்த கதவையே உடைக்க ட்ரை பண்றான். எப்படியாச்சும் இந்த பொண்ணை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோடு இருக்கும் போது ஸ்பாட்டுக்கு போலீஸ் டீம் வராங்க. அப்படியே சுத்தி வளைக்கிறாங்க. இந்த பொண்டாட்டிக்கு அடி போயிட்டு அந்த புருஷன்காரனை கூப்பிடும் போது நீயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க அப்படியே நம்ம ஹீரோவும் வராரு. இங்க பாரு, இவளுக்கு உன் மேலாம் காதலே கிடையாது, ஏதோ போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு உன் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா, அது மட்டும் இல்லாம உன்னாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாதாமே, இதுக்கப்புறம் இவ கூட வாழ்ந்து என்ன பண்ண போற, வா ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இந்த லேடி உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா அங்க இந்த காதலனை வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த புருஷன்காரன் கொலை பண்ணி வச்சிருக்கான். இத பார்த்து ஷாக் ஆனவங்க ஒரு சுத்தியலை கொண்டுட்டு ஓடுறாங்க. ஓடி போயிட்டு யாரும் எதிர்பார்க்காத சமயத்துல அந்த சுத்தியலை வச்சு ஓங்கி மண்டையிலே 4 போடு போடுறாங்க. அவ்வளவுதான், புருஷன்காரன் ஸ்பாட் அவுட். இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இதோட 4வது எபிசோட் முடியுது. 5வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு புருஷன் பொண்டாட்டியை காமிக்கிறாங்க. இவங்க வீட்டை காலி பண்ணிட்டு இருக்காங்க போல. எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி அமிச்சிட்டு கடைசியா ஒரு வாட்டி இந்த வீட்ல கசமுசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அந்த டைம்னு பார்த்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அந்த வேன் வந்துட்டு திரும்பி வருது. நான் தான் காசு கொடுத்து செட்டில்மெண்ட்லாம் பண்ணி அமுச்சு விட்டனே, இவனுங்க ஏன் வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு வெளியே போயிட்டு கதவை திறக்க திடீர்னு ஒரு 3-4 பேர் உள்ளுக்குள்ள வந்து 2 பேரையும் போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. அந்த பொண்ணையும் புடிச்சு வச்சுக்கிட்டு எங்கடா அந்த வைரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எந்த வைரம், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னும் போது இங்க பாரு, பொய் சொல்லாத, நான் உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். இந்த மும்பைல வந்துட்டு பெயிண்டிங்லாம் விற்கிறேன் அப்படின்ற பேர்ல போலி பெயிண்டிங்க பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு வித்து அது மூலியமா காசை வாங்கி பிளாக் மணியெல்லாம் ஒயிட் மணியா மாத்திக்கிட்டு இருக்க. முக்கியமா ஒயிட் மணிக்கு பதிலா அவங்களுக்கு வைரம்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு கூட ஒரு முக்கியமான வைரம், 5 கோடி மதிப்புள்ள வைரம் வந்துட்டு ஒரு இடத்துக்கு கை மாறப்போகுது. அந்த வைரம் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்கிட்ட இப்போ அந்த வைரம் கிடையாது, யாருக்கு அனுப்பணுமோ அதை பார்சல்ல அமுச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லும் போது வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க, ஒண்ணுமே கிடைக்கவே இல்ல. இங்க பாரு, நீ சொல்ற வார்த்தைய கண்டிப்பா என்னால நம்பவே முடியாது, ஒழுங்கு மரியாதையா அந்த வைரத்தை கொடு, இல்ல அப்படின்னா இவளை கொலை பண்றேன், துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு போது அந்த மாதிரிலாம் பண்ணாத, இப்போ என் கையில அந்த வைரம் கிடையாது, சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு போது நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்ட போலயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுடைய நாக்க கட் பண்ணி கொடுத்துட்டு இந்த பொண்ணை கடத்திக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. கடத்திக்கிட்டு அவங்க இடத்துக்கு தூக்கிட்டு போக அங்க ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். ஏன் ஜேகே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நம்ம பிளான்ல வந்துட்டு கிட்னாப்பிங்லாம் கிடையவே கிடையாது, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு. இங்க பாரு, இந்த மொத்த பிளானும் என்னோட, இது என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் தான் முடிவு பண்ணுவேன். ஆமா, இப்போ எதுக்காக இந்த பொண்ணுக்கு முன்னாடி என் பேரை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயோ அப்படின்ற மாதிரி முழிக்கிறான். உன் பேரு ஹாரி தானே, இவன் பேரு ஹாரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனே அந்த பொண்ணு கிட்ட மாட்டி விடுற மக்களே சரியான சைக்கோ போல. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ பொண்டாட்டிய பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்மள விட்டு போயிட்டா அங்க போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க அங்க இந்த புருஷங்காரன் வராரு. கௌதம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கௌதம் இப்போ கிடையாது, வெளியே இருக்காரு, கண்டிப்பா கூடிய சீக்கிரமே ஸ்டேஷனுக்கு வந்துடுவாரு, அவரும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவரு பொண்டாட்டியுடைய நாக்க காமிக்கிறாரு. வந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இப்போ என் பொண்டாட்டியுடைய வயிற்றுக்குள்ளதான் அந்த வைரம் இருக்கு, சேஃபா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முழுங்க சொல்லிட்டேன். அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள 5 கோடி பணம் இல்லனா அந்த வைரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே இல்ல, என் பொண்டாட்டி வயிற்றுக்குள்ளதான் அந்த வைரம் இருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவளை கொலை பண்ணுவாங்க, ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க அப்படின்னு போது சரி இந்த வைரம் உங்களுக்கு யாரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கோபால் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சில பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பணமோ நகையோ இல்ல ஏதோ ஒரு திங்ஸோ கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களே கூட ஆட்டைய போட ட்ரை பண்ணுவாங்க. சோ கோபால் கூட கொள்ளக்காரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே கோபால் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீடைல் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வெளியே வர அங்க ஹீரோடைய ஃப்ரெண்ட் வராரு. சாரிப்பா, டிராபிக்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது இந்த கோபால உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்கும் போது நல்லாவே தெரியும், அவன் என்னுடைய இன்ஃபார்மர் தான், இதுக்கு முன்னாடி அவாலா பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான், இப்ப எந்த பிரச்சனையும் மாட்டாம அவன் பாட்டு அவன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஆனா இப்போ ஒரு பெரிய பிரச்சனை, அந்த புருஷங்காரனுக்கு இந்த கோபால் தான் வைரத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்கான், இவனே கூட ஆட்டையை போட ஆள் அமைச்சிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு வாய்ப்பே கிடையாது, இவனே ஆள் அமைச்சிட்டு இவனே எதுக்காக
பொண்ணுடைய பேரை சொல்லி அந்த புருஷன்கிட்ட அமுச்சு விட போறான். கோபால் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீ போயிட்டு கௌதம பாரு, கௌதம் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்காரங்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருப்பான். சோ அவன் எதுக்காக என் பேரை சொல்ல போறான், இதுல வேற யாரோ இன்வால்வ் ஆயிருக்காங்க போல அப்படின்னு சொல்லும் போது உனக்கு இந்த கோபால பத்தி நல்லா தெரியும் அப்படின்னா போயிட்டு விசாரி, அந்த கோபால நம்ம டீம் தேடிட்டு இருக்காங்க, தேடி கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் என்ன விஷயம்னு பாக்குறேன், போயிட்டு கோபால மீட் பண்ண முடியுதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ சீஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க கேக்குற 5 கோடியோ இல்லனா அந்த வைரத்தையோ நம்மளால கண்டிப்பா கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த வைரமே அந்த பொண்ணுடைய வயிற்றுக்குள்ள இருக்கு, அதை சொன்னாலும் அந்த பொண்ணு இறந்து போயிடுவா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உடனே நம்ம ஹீரோ ஒரு கேஸுடைய ஃபைலை காமிக்கிறாரு. கண்டிப்பா என்னால முடியவே முடியாது, ஒரு கேஸுக்கு இன்னொரு கேஸுடைய எவிடன்ஸை யூஸ் பண்ணவே முடியாது, இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னும் போது இந்த மாதிரி ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ல நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம், எப்பயுமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது, தயவு செஞ்சு ஒரு 1 ஹவருக்கு மட்டும் அந்த வைரத்தை எடுத்து கொடுங்க, ஒரு செகண்ட் கூட அந்த வைரத்து மேல இருக்க பார்வை என்னை விட்டு விலகவே விலகாது, நான் எப்படியாச்சும் அந்த வைரத்தை 1 ஹவர்ல உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன், இந்த கேஸையும் முடிக்க ட்ரை பண்றேன், அந்த பொண்ணையும் காப்பாத்துறேன் அப்படின்னும் போது இவங்க முடியாது அப்படின்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ எப்படியோ பேசி நான் கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்குறேன், இந்த வைரத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிராமிஸ் பண்ண இவங்க போயிட்டு உள்ளுக்குள்ள வேற ஒரு கேஸ் உடைய வைரம் ஒன்று இருக்கும், அதை கொண்டு வந்து கொடுத்து சேஃபா இது திரும்பி வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு கோபால மீட் பண்றாரு. யோ உனக்கு அறிவே கிடையாதா, கிளிப்புள்ளைய சொல்ற மாதிரி தெளிவா சொல்லிட்டு போன, திருட்டு பொருளை ஆட்டைய போட போனோம் அப்படின்னா திருடன் வந்துட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டான், அதனாலதான் பக்காவா பிளான் போட்டு இந்த விஷயத்த பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடியும் நம்ம வந்துட்டு இதே போல எக்கச்சக்கமான வேலையை பார்த்திருக்கோம், இந்த வாட்டி ஏன் மிஸ் ஆச்சு, யாருக்கும் ஒரு சின்ன கீறல் கூட படக்கூடாது, எந்த அடியும் படக்கூடாது, எந்த உயிரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டு தான் இந்த விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏன் சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணை உன்னுடைய ஆட்கள் கடத்திட்டு போனாங்க, இந்த வேலையை இப்போ யாரு பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹாரி தான் பண்றான், என்னுடைய அண்ணன் பையன் ரொம்ப நல்லவன், ஆனா ஏன் இந்த மாதிரி நான் சொல்லாத காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னும் போது இப்போ பாரு நம்மளுடைய நிலைமை கையை மீறி போயிடுச்சு, இந்த கேஸை ருத்ரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான், அவன் சரியான சைக்கோ, உனக்கு நல்லாவே தெரியும், கேஸை முடிக்க என்ன வேணா பண்ணுவான், அங்க இங்கன்னு சுத்தி கடைசியா என்ன நோக்கி வந்தான் அப்படின்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்க யாரையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த வைரத்தை கொடுத்து உன் பொண்டாட்டிய வாங்கிட்டு வா, மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன், முதல்ல அவனுக்கு கால் பண்ணி வைரம் ரெடின்னு சொல்லு அப்படின்னும் போது இப்ப அப்படியே இவரும் அந்த ஜேகேக்கு கால் பண்றாரு. வைரம் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரெடி அப்படின்னு சொல்ல நீ கிளம்பி இந்த மாலுக்கு வந்துரு கரெக்டா 3 மணிக்கு, இன்னும் 1 ஹவர்ல 3 மணி ஆயிரும், அதுக்குள்ள வரலனா உன் பொண்டாட்டிய உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அந்த சிம்மையும் உடைச்சு போட்டு அவன் பாட்டுன்னு கிளம்புறான். இப்போ இந்த புருஷன்காரனை கூப்பிட்டு நம்ம ஹீரோ டீமோட கிளம்பி அந்த மாலுக்கு போறாரு. எல்லாருமே மப்டியில அங்க இங்கன்னு இந்த மாலையை சுத்தி வளைச்சு நிக்கிறாங்க. இந்த புருஷன்காரன் போயிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க ஏதோ ஒரு சின்ன பையன் வந்துட்டு கையில பேப்பர் மாதிரி ஏதோ கொடுத்துட்டு போறான். அந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா அங்க ஒரு குப்பை தொட்டி இருக்கு, அந்த குப்பை தொட்டியில அந்த பார்சலை போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இந்த புருஷன்காரனும் போயிட்டு குப்பை தொட்டியில பார்சலை வச்சுட்டு அங்க இருந்து நகர இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பார்த்துட்டாரு. இந்த குப்பை தொட்டிக்குள்ளதான் அந்த பார்சல் இருக்கு, இத கண்டிப்பா யாராவது எடுக்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அங்க ஒரு பொண்ணும் பையனும் வராங்க. வந்தவங்க கேஷுவலா அந்த வைரம் இருக்க பேக் எடுத்துக்கிட்டு அந்த கவர் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கவருக்குள்ள வைரத்தை காணவே காணும். எங்கடா வைரத்தை காணும், குப்பை தொட்டிக்குள்ள ஊந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது எங்கேயும் காணும். அந்த புருஷன்காரன் வந்துட்டு பாத்தீங்கன்னா வைரத்தை ஆட்டிய போட்டுட்டு கவரை மட்டும் அவங்க போட்டு போயிருக்கான் போல. உடனே இந்த பொண்ணு ஜேகேக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போலீஸ் சுத்தி வளைக்கிறாங்க. அந்த பொண்ணு பையன் 2 பேருமே பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கும் போது அந்த பையனை ஒரு டீமும் நம்ம இந்த பொண்ணை ஒரு டீமும் பிடிக்க ட்ரை பண்றாங்க. அந்த பொண்ணை எப்படியோ நம்ம ஹீரோ பிடிச்சிடுறாரு. அந்த பையன் தப்பிச்சு ஓடி போயிடுறான். இந்த பொண்ணுக்கு இந்த டைம்ல கரெக்டா ஜேகே கால் பண்ணும்போது நம்ம ஹீரோ போன் அட்டென்ட் பண்ணி இங்க பாரு நான் ருத்ரவீர் சிங் பேசுறேன், எனக்கு அந்த பொண்ணு வேணும், நீயும் நானும் ஒரு டீல் போட்டுக்கலாம் அப்படின்னும் போது யா நீலாம் போலீஸா, என்னை பிடிக்க ட்ரை கூட பண்ண மாட்டியா, ஏன் இந்த மாதிரி பேரம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது எனக்கு உன்னை பிடிக்க ஆசைதான், ஆனா அதை விட எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னும் போது அட பாவி அப்படின்னா அந்த புருஷன்காரன் உனக்கும் கம்பி நீட்டிட்டு ஏதோ ஒரு விஷயத்த ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டானா, எஸ் ஆயிட்டானா, ஏதோ அந்த பொண்ணு இப்போ சாக போறா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண ட்ரை பண்ணும்போது இங்க பாரு இப்போ நீ போனை கட் பண்ணிட்டு போன அப்படின்னா உனக்கு எந்த லாபமும் கிடையாது, அந்த பொண்ணை கொலை பண்றது மூலியமா நீ எதுவும் சம்பாதிக்க போறதும் கிடையாது, ஒழுங்கா நான் சொல்ற டீலுக்கு ஓகே சொல்லு அப்படின்னும் போது அப்படின்னா 5 கோடி ரெடி பண்ணிட்டு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை கட் பண்றான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டையும் கோபாலையும் காமிக்கிறாங்க. அந்த ஹாரி வந்துட்டு பாத்தீங்கன்னா கோபாலுக்கு கால் பண்றான். உடனே ஸ்பீக்கர்ல போட்டு பேசு அப்படின்னும் போது இந்த ஜேகே தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஜேகே உடைய
மனைவி, அது மனைவியா கேர்ள் ஃப்ரெண்டான்னு தெரியல, அந்த பொண்ணு வந்துட்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா. போலீஸ் இப்போ எங்களை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, டே பைத்தியம், ஏன்டா இந்த மாதிரி நான் சொல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற விஷயத்த மட்டும் பண்ணு, இப்போ அந்த பொண்ணு கூட இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்க, டேய் பைத்தியம் முடிச்சு வெட்டிக்கிளி, அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ற போலீஸ்காரு, தயவு செஞ்சு அவர் சொல்ற பேச்சை கேளு அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு ஹாரி, அந்த பொண்ணு உங்ககிட்ட இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அந்த பொண்ணு இங்க தான் தனியா இருக்கா, இங்க வேற யாரும் இல்ல அப்படின்னும் போது, உடனே அந்த பொண்ணு அங்கிருந்து கூட்டிட்டு ஓடி போயிடு, அப்பதான் நீங்க எல்லாரும் உயிர் தப்பிக்க முடியும், இல்லைன்னா உன் தலையில புல்லட் இறங்கும் அப்படின்னும் போது அவன் யோசிக்கிறான். ஏன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இங்க பாரு, அந்த பொண்ணுடைய வயிற்றுக்குள்ளதான் அந்த வைரம் இருக்கு, நீ இந்த பொண்ணை காப்பாத்திட்ட அப்படின்னா அந்த மொத்த வைரத்தையும் நீயே எடுத்துக்கலாம், ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணு அங்கிருந்து கூட்டிட்டு போ அப்படின்னும் போது இவன் அப்படியே ஷாக் ஆகுறான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சோகமா ஸ்டேஷனுக்கு வரும்போது அங்க வந்த சீஃப் கழுவி ஊத்துறாங்க. 1 ஹவர்ல அந்த வைரம் வந்துட்டு உங்க கைக்கே வரும் அப்படின்னு சொன்ன, இப்போ என்ன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பாஸ் அந்த வைரம் எப்படியாச்சு உங்க கைக்கு வரும், நான் ப்ராமிஸ் பண்றேன், தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த டைம்ல அங்க ஹீரோடைய மனைவி வராங்க. சரியான டைம்ல என்ன பார்க்க வந்திருக்க, இப்பதான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, இங்க பாரு நான் சொன்ன பேச்சை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மனைவிக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்ப, என்ன விஷயமா ஆச்சரியமா என்ன மீட் பண்ண வந்திருக்க, அதுவும் சொல்லாம கொள்ளாம நேரா ஆபீஸ்க்கே வந்திருக்க, என்ன விஷயம், வேணா நீ கால் பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல கால் பண்ண வேணாம் தான் சொல்ல வந்தேன் அப்படின்னும் போது ஹீரோ கடுப்பாகிறாரு. என்ன சொல்ற, எனக்கு சரியா புரியல, ஏன் கால் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு கொஞ்ச நாளா நான் உங்ககிட்ட பேசினது பழகுனது எல்லாமே தப்பு, இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாத, எனக்கு வந்துட்டு எதுவுமே செட் ஆகல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கடுப்பாகிறாரு. இவளுக்கு நம்மளை விட அந்த பாய் ஃப்ரெண்ட் தான் ரொம்ப முக்கியம் போல, சோ என் வாழ்க்கையில குறுக்கிடாதன்னு சொல்ல வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாயிட்டு, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு, என் கண்ணுக்கு முன்னாடி நிக்காத அப்படின்னு சொல்ல அவங்க வந்து போயிடுறாங்க. இப்போ வெளியில இங்க இருக்க எல்லாத்தையும் ஹீரோ தூக்கி போட்டு உடைக்கிறாரு. அங்க இருக்க கண்ணாடி எல்லாம் உடையுது. இந்த ஆளுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் புடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் பாக்குறாங்க. என்னையா வேடிக்கை பாக்குறீங்க, போயிட்டு திரும்பி வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அமைதியா போறாங்க. இப்ப அப்படியே கௌதமும் ஆபீஸ்க்கு வராரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவரும் பார்த்துட்டு போறாரு. இந்த டைம்ல அந்த இன்ஸ்பெக்டர் இப்போ ஒரு பொண்ணை கைது பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஜேகே உடைய மனைவி தான் இந்த பொண்ணு. இந்த பொண்ணு பேரு சாரா. இந்த பொண்ணுடைய புருஷன் ஜேகே வந்துட்டு எக்கச்சக்கமான இல்லீகல் வேலையெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இந்த டீடைலாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோ ஜேகேக்கு கால் பண்றாரு. பணம் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆல்மோஸ்ட் ரெடி அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு, இந்த ஆல்மோஸ்ட்லாம் தேவையே கிடையாது, நீ எவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்றியோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும், இல்லனா அந்த பொண்ணை கொலை பண்றவன், யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண பார்க்கும்போது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு அந்த சாரா முக்கியம் கிடையாதா, உன் பொண்டாட்டி முக்கியம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க பாரு நீ என்ன பண்ணாலும் அவ கண்டிப்பா வாயை திறக்க மாட்டா, அவ எனக்கு தான் சப்போர்ட்டா இருப்பா, நீ 5 நாள் கிடையாது 10 நாள் வச்சு விசாரிச்சாலும் ஒன்னும் வேலைக்காவாது, அண்ட் இந்த கேம்ல அவளுடைய ரோல் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அவளை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, இத ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து லைட்டா எடிட் பண்ணி இந்த பொண்ணுக்கு முன்னாடி பிளே பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலையே கிடையாது, அந்த பொண்ணுடைய ரோல் வந்துட்டு இந்த கேம்ல முடிஞ்சு போச்சு, எத்தனை நாள் வேணாலும் அந்த பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அதை மட்டும் கட் பண்ணி கொண்டு வந்து பிளே பண்ணி காமிக்கும் போது இந்த பொண்ணு கடுப்பாகிறா. எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டு ஒரு ஸ்பாட்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணை ஹாரி அப்படின்ற ஒரு பையன் மட்டும்தான் பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டீடைலாம் சொல்லும் போது இவங்க உடனே இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹாரியுடைய டீடைலையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த கோபாலுடைய சொந்தக்காரன் தான் ஹாரி. கோபாலுக்கும் கண்டிப்பா இதுல ஏதோ கனெக்ஷன் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு டீமோட லொகேஷனுக்கு கிளம்பும் போது அந்த பக்கம் ஹாரிய காமிக்கிறாங்க. இவன் யோசிச்சுட்டான், இந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னா பணமும் கிடைக்கும் உயிரும் பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை தூக்கி வண்டிக்குள்ள போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்பாட்டுக்கு ஜேகே வந்துட்டான். ஜேகே பார்த்து பயந்துட்டு காரை நிப்பாட்ட இப்ப அப்படியே சீனை கட் பண்றாங்க. இதே ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோடைய டீம் வராங்க. இங்க வந்து பார்த்தா ஹாரிய அந்த ஜேகே கொலை பண்ணி வச்சிருக்கான். ஹாரிய மட்டும் இல்லாம அந்த பொண்டாட்டிக்காரிய கூட குடலை புடுங்கி வயிற்ற கடிச்சு கொலை பண்ணி வச்சிருக்கான். அவனுக்கு வந்துட்டு அந்த வைரம் கையில கிடைச்சிருச்சு போல. மக்களே இதை பார்த்துட்டு எல்லாரும் செமையா ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயம் எப்படி அந்த ஜேகேக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீஃப் கேட்கும் போது கௌதம் எப்படியாச்சும் தப்பிக்கணும், இந்த பிளானையே மாத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏதோ உளர ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா என்ன விஷயமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இந்த பொண்ணு வந்துட்டு எப்படியாச்சும் ஹாரி கிட்ட உதவி கேட்டிருப்பா, என் வயிற்றுக்குள்ளதான் அந்த வைரம் இருக்கு, என்னை காப்பாத்து, நான் உனக்கு வைரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஹாரியும் அந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்ண அந்த டைம்ல ஜேகே வந்து 2 பேரையும் பிடிச்சி இவங்களை டார்ச்சர் பண்ணி விசாரிக்கும் போது வைரம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் இந்த பையனும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஜேகே 2 பேரையும் கொலை பண்ணிட்டு வைரத்தை ஆட்டைய போட்டுக்கு ஓடி போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா பேசி
பேசும்போது அங்க இருக்க யாருக்கும் டவுட் வரல. ஆனா ஹீரோக்கு மட்டும் ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. மாப்பிள்ள என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லைட்டா ஸ்மைல் பண்ணி ஒண்ணு இல்ல நான் போயிட்டு ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஆனா ஹீரோக்கு நல்லாவே புரியுது பயபுள்ள ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான், ஏதோ பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு இங்க இருந்து கிளம்பி கோபாலை பார்க்க போறாரு. அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த ஜேகேக்கு எல்லாமே தெரிய வந்து ஹாரியையும் அந்த பொண்ணையும் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல இந்த கோபால் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்ன பத்தி அந்த ஜேகேக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உன்னை பத்தி பெருசா ஒண்ணுமே தெரியாது, ஆனா ஒரு போலீஸ் ஹெல்ப் பண்றாங்க, ஒரு போலீஸ் தான் இந்த பிளான் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் அந்த ஜேகேக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது இவரு செமையா கடுப்பாகிறாரு. சரி இப்போ அந்த ஜேகே எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் எங்க இருப்பான் அப்படின்னா தெரியல, ஆனா அவன் வந்துட்டு போலி பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான்னு சொல்லி நான் தான் ஒருத்தங்கிட்ட சொல்லி அமிச்சேன் அப்படின்னும் போது அவனை இவருக்கும் நல்லாவே தெரியும் போல. சரி ஓகே அவனை நானே போயிட்டு மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த கோபால இங்கேயே கொலை பண்ணிட்டு என்ன மன்னிச்சுக்கோ, நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா நானும் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதே டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பொண்ணுடைய திங்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு கிட்ட ஒரு பாஸ்போர்ட் இருக்கு, அதுவும் போலி பாஸ்போர்ட் அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இந்த போலி பாஸ்போர்ட்லாம் நம்ம ஊர்ல யாரு தயாரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு தாடிக்காரன் இருக்கான், ஆனா அவன் இப்போ இந்த வேலையை செய்யறானான்னு தெரியல அப்படின்னும் போது அவனாதான் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த தாடிக்காரனை பிடிச்சி பொலன்னு பொலந்து இந்த ஜேகே உடைய போட்டோவை காமிச்சு இவன் எங்க இருக்கான், இவனை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயோ இவனான் ஷாக் ஆகுறாரு. மறுபடியும் இவனை பத்தி விசாரிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனது மறுபடியுமா, எனக்கு முன்னாடியே யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா கௌதம் சார் வந்தாரு, இவனை பத்தி தான் கேட்டாரு, இவன் இதுக்கு முன்னாடி ஒரே டைம்ல 5 ஃபேக் பாஸ்போர்ட் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 2 மட்டும் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். இப்போ இவன் வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது கௌதம் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த கௌதம்க்கு கால் பண்ணா அவரு இந்த தாத்தாவுடைய டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு எங்கேயாச்சும் டிஸ்போஸ் பண்ண முடியுமான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ கௌதம்க்கு கால் பண்ணி இங்க பாரு கௌதம், உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், இப்போ எல்லாமே தெரிஞ்சு போச்சு, என்கிட்ட மறைச்சு எந்த பலனும் கிடையாது, நீயும் நானும் மீட் பண்ணலாம் அப்படின்னும் போது சரி ஓகே மீட் பண்ணலாம் 3 மணிக்கு, ஆனா தனியா தான் வரணும் அப்படின்னும் போது கண்டிப்பா தனியா வரேன், என் மேல நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. கட் பண்ணிட்டு கௌதம் கண்டிப்பா வந்து என்ன மீட் பண்ண வாய்ப்பே கிடையாது, அந்த ஜேகேவை கொலை பண்ண போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. அதான் இந்த தாடிக்கார சொன்னார் பாத்தீங்களா, அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு இந்த ஜேகேவை கைது பண்ணலாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா உள்ளுக்குள்ள போக அவன் ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்னோட வெளியே வரான். டக்குன்னு அவனை பிடிச்சி பொலன்னு பொலந்து கன்னையும் பிடிச்சி அவனை ஹேண்ட் கஃப்லாம் போட்டு லாக் பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த டைம்ல அங்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் வராரு. இவன் உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள ஜேகே என்ன சொல்றான் அப்படின்னா அட பாவி அப்படின்னா எல்லாத்துக்கும் நீதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் கடுப்பாயிட்டு ஃப்ரெண்டுக்காரன் ஜேகேவை ஷூட் பண்ணி கொலை பண்றான். டே ஏன்டா இந்த மாதிரி பண்ண, இப்போ எதுக்கு அவனை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படின்னா உங்ககிட்ட அவன் ஒண்ணுமே சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல இங்க பாரு நான் பெரிய பெரிய ஃப்ராட்தனம்லாம் பண்ணிருக்கேன், காசு சம்பாதிக்க எக்கச்சக்கமான விஷயம் பண்ணிருக்கேன், அதெல்லாம் அவன் சொல்லவே இல்லையா அப்படின்னும் போது எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னும் போது நான் தான் கோபால் கிட்ட சொல்லி அந்த வைரத்தை ஆட்டையை போடு, மற்ற விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன், திருட்டு பையன் கிட்ட ஆட்டையை போட்டா அவன் போலீஸ்க்கு போக மாட்டான்னு பார்த்தேன், ஆனா கடைசியா இவ்வளவு சம்பவம் ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லும் போது நீ தான் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ண சொன்னியா கொலை பண்ண சொன்னியா அப்படின்னும் போது இல்ல அப்படின்றாரு. நான் யாரையும் கொலை பண்ண சொல்ல மாட்டேன், கொலையும் பண்ண மாட்டேன், பணத்துக்காக சில ஃப்ராடுத்தனம் பண்ண, மத்தபடி வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா பிரச்சனை கிடையாது, உன்னை நான் காப்பாத்துறேன், நிறைய பிரச்சனை இல்ல என்ன நீ காப்பாத்திருக்க, இந்த வாட்டி நான் உன்னை காப்பாத்துறேன், நீயும் நானும் இவனை பிடிக்க வரும்போது இவன் என்ன ஷூட் பண்ண ட்ரை பண்ணா அப்போ நீ இவனை ஷூட் பண்ணிட்ட, அவ்வளவுதான் கேஸ் க்ளோஸ் அப்படின்னும் போது உன்னை நான் எப்படி நம்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ கையில கண்ணையே கொடுக்குறாரு. இப்பயாச்சும் நம்புடா அப்படின்னும் போது இந்த டைம்ல யாரோ வந்து கதவை திறக்க பாக்குறாங்க. அட பாவி எனக்கே நம்பிக்கை துரோகம் பண்றியா, டீமுக்கு தகவல் கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சரமாரியா ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு ஓரமா மறைஞ்சுக்கிறாரு. டேய் வந்தது வந்துட்டு ரூம் சர்வீஸ்டா, ஒரு பொண்ணு தான் வந்திருக்கா, போலீஸ் கிடையாது, சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னும் போது அவன் வந்து தப்பிச்சு ஓடியே போயிட்டான். இப்ப அப்படியே சீன் கட்டாது அந்த புருஷங்காரனை காமிக்கிறாங்க. இவன் போயிட்டு அந்த வைரத்தை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது வைரமே கிடையாது, போலியான டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அங்க நம்ம இன்ஸ்பெக்டர் டீமோட போயிருக்காரு. போயிட்டு கையும் களவுமா கைது பண்ணும்போது அட பாவீங்களா அப்படின்னா இது உண்மையான டைமண்டே கிடையாதா, என்ன ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன் பொண்டாட்டியை காப்பாத்ததான் நாங்க ட்ரை பண்ணோம், ஆனா நீயே இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருப்பன்னு தெரியாது, எப்படியோ நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி கூட்டு போறாங்க. அடுத்து நமக்கு கௌதம காமிக்கிறாங்க. இவரு மனசுடைஞ்சு போயிட்டு
போயிட்டாரு, இதுக்கப்புறம் எந்த வழியும் கிடையாது, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம், தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அவரால் முடியவே இல்லை. அப்புறம் மனசை மாத்திக்கிட்டு நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து கிளம்பி நம்ம ஹீரோவுடைய மனைவியுடைய வீட்டுக்கு போறாரு. என்னையா கௌதம் இந்த டைம்ல வீட்டுக்கு வந்திருக்க, வா உள்ள வந்து உட்காரு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ உன் புருஷனுக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லு, நான் இங்க இருக்கேன்னு மட்டும் சொல்லாத, எனக்கும் அவனுக்கும் சின்ன பிரச்சனை, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, என்னால முடியாது, அந்த ஆள் கிட்ட போன் பண்ணி பொய் சொல்ல முடியாது அப்படின்னும் போது, ஏன் பொய் சொல்ல முடியாது, எனக்கு ஒரே ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ண மாட்டியான்னு கேட்கும் போது, ஹெல்ப் பண்ண முடியாது, அவர்கிட்ட கால் பண்ணி பேச முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு எனக்கும் அவருக்கும் சண்டை, எனக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானே கால் பண்ணா எப்படி இருக்கும், என்னால முடியாது, எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அவமானமா இருக்கு அப்படின்னும் போது இவன் செமையா கத்துறான். இங்க பாரு, இப்ப மட்டும் நீ அவனுக்கு கால் பண்ணல அப்படின்னா உன்னை ஷூட் பண்ணி கொலை பண்றேன் அப்படின்னும் போது இவங்க பயந்துட்டு கால் பண்றாங்க. கால் பண்ணவங்க அப்பயும் உண்மையதான் சொல்றாங்க. ருத்ரா, கௌதம் இங்க வந்திருக்கான், கண்ணை காமிச்சு மிரட்டுறான், என்ன ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்றான், என்ன காப்பாத்து காப்பாத்து அப்படின்னும் போது கௌதம் காண்டாயிட்டு ஷூட் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான், இவங்க ஸ்பாட் அவுட். இப்போ நம்ம ஹீரோ பயந்துட்டு கார்ல வேகமா கிளம்பி பொண்டாட்டியோடைய வீட்டுக்கு வராரு. இங்க வந்து பார்க்க இவங்க பொணமா கிடக்குறாங்க. அவ்வளவுதான், இவரு மனசுடைஞ்சு போயிட்டாரு. நான் உன்னை காப்பாத்த ட்ரை பண்ணா அநியாயமா என் பொண்டாட்டியவே கொலை பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வெடியாகிறாரு. இந்த டைம்ல போலீஸ்லாம் ஸ்பாட்டுக்கு வராங்க. இதோட 5வது எபிசோட் முடியுது. இப்போ 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு புது போலீஸ் நம்ம ஹீரோவுடைய ஆபீஸ்க்கு வந்து அங்க இருக்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்க இன்ஸ்பெக்டர் வராரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ருத்ராவுடைய மனைவிய யாரோ கொலை பண்ணிட்டாங்க, ருத்ராவும் போயிட்டு தலைமறைவாயிட்டான், ஸ்பாட்ல வந்துட்டு ருத்ரா வந்துட்டு போனா அப்படின்றதுக்கான எல்லா ப்ரூஃபுமே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு வாய்ப்பே கிடையாது, ருத்ரா சார் இந்த மாதிரி பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்ல, உடனே சீஃப் நம்ம அசிஸ்டன்ட்டை வெளியே கூட்டிட்டு வராங்க. இங்க பாரு, நம்ம வந்துட்டு அதை நம்பல அப்படின்னாலும் சாட்சியங்களும் ஆதாரங்களும் அவனுக்கு எதிராக இருக்கு, அவன் அங்க வந்துட்டு போனா அப்படின்றதுக்கான எல்லா ப்ரூஃபுமே இந்த போலீஸ் டீம் வச்சிருக்காங்க, அவன் அந்த கொலையை பண்ணல அப்படின்னா அவன் எதுக்கு ஓடி ஒளிஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுதான் எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இப்போ அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க நம்ம ஹீரோவுடைய மனைவியோடைய டெட் பாடியை வெளியே தூக்கிட்டு வராங்க. இந்த டைம்ல அங்க ராஜு வந்து டெட் பாடியை பார்த்துட்டு பயங்கரமா அழுகிறாரு. ஆக்சுவலா கௌதம் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, நம்ம ஹீரோ தான் இங்க வந்து இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி பக்காவா செட் பண்ணிட்டு போயிருக்கான் மக்களே. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது, கௌதம காமிக்கிறாங்க. இவன் சரியான கடுப்புல இருக்கான், நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறியா இருக்கான். ஆக்சுவலா இவன் அங்க இருந்து ஓடி வரும்போது ஆர்கே உடைய பாக்கெட்டுக்குள்ள இருந்து எதையோ எடுத்துட்டு ஓடி போயிருப்பான் மக்களே. அது வேற ஒன்னும் கிடையாது, அந்த டைமண்ட் தான். அந்த பொண்ணுடைய வயிற்று கடிச்சு ஆர்கே டைமண்டை கொண்டு போயிருப்பான். அந்த டைமண்டை இப்போ இவன் தான் கொண்டு வந்திருக்கான். இத இவனுடைய லாக்கருக்குள்ள வச்சுட்டு வெளியே வரான். அங்க பார்த்தா எல்லாருமே சேர்ந்துட்டு நம்ம ஹீரோவை எப்படி பிடிக்க போறோம், இந்த கேஸை எப்படி விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்க, இந்த கேஸ்ல நானும் வரேன், நானும் சேர்ந்துட்டு ருத்ரா இந்த கொலையை பண்ணானா இல்லையான்னு விசாரிக்க போறேன் அப்படின்னும் போது, வேணா, உனக்கும் ருத்ராக்கும் இருக்கிற கனெக்ஷனை பத்தி எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், நீ ஒரு நல்ல போலீஸ் அதிகாரி, நியாயமா விசாரிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம், இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கு லைட்டா செவிசாச்சு அப்படின்னா கூட இங்க நியாயம் வந்துட்டு கெட்டு போயிடும், நீ உன்னுடைய வேலையை பாரு. இந்த டீம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட், சீஃப், அதுக்கப்புறம் இன்னொரு போலீஸ், இவங்க 3 பேர் தான் இந்த கேஸை விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ கௌதம்க்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு. இந்த கொலைப்பழியை தூக்கி என் மேல போட்டு போலீஸ என் பின்னாடி ஓட விட்டா நான் உன் பின்னாடி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போடாத, நீ என் பொண்டாட்டிய கொலை பண்ணிருக்க, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு. இதை கேட்டு இவன் செமையா ஷாக் ஆகிறான். இதே டைம்ல டீம் வந்துட்டு நம்ம ஹீரோவை தேடி கிளம்ப, அந்த டீம்ல அந்த அசிஸ்டன்ட்டும் இருப்பான். அவங்கிட்ட வந்துட்டு என்ன எல்லாமே ஓகேவா, நீ போயிட்டு எல்லாமே கரெக்டா பண்றவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு, ருத்ரா சார் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னால நம்பவே முடியல, இந்த டைம்ல நான் போயிட்டு எப்படி அவரை கைது பண்ணுவனே தெரியல அப்படின்னும் போது, கரெக்ட், ருத்ரா கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, இந்த டைம்ல அவனுக்கு தேவை போலீஸ் கிடையாது, ஃப்ரெண்டு தான், நீயும் நானும் ஃப்ரெண்டா இருந்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம், உனக்கு எந்த தகவல் கிடைச்சாலும் எனக்கு ஷேர் பண்ணு அப்படின்னும் போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்த சீன்ல ஆலியாவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வீட்டுல இருக்கும் போது யாரோ வீட்டுக்குள்ள போன மாதிரி சவுண்ட் கேட்டு கத்தியோட வெளியே வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏ, உனக்கு வேணும் அப்படின்னா ஸ்பேர் கீ வாங்கிக்கோ, இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம உள்ள வராத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சோகமா இருக்காரு. என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என் பொண்டாட்டி இறந்து போயிட்டா அப்படின்னும் போது, நீயே உன்னுடைய மனைவியை கொலை பண்ண அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா காரணம் இருக்கும், ஏன் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் கொலை பண்ணல, கௌதம் தான் கொலை பண்ணா, அவனை ஏதாவது பண்ணும், அதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்க, கொலை பண்ண கூட்டு சேர சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்து கௌதம காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அமிச்ச வாய்ஸ் மெசேஜ பாஸ் கிட்ட போட்டு காமிக்கிறான். அவங்க செமையா ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா அந்த கொலைப்படிய உன் மேல போட பாக்குறாங்க
பாக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் பாஸ், ஆனா ஏன் இந்த மாதிரி பண்றான்னா தெரியல, அவன் என்ன மனநிலையில இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னும் போது, நீ பண்ண விஷயம் ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயம், எப்படியோ என்கிட்ட கொண்டு வந்து இந்த ஆடியோவை காமிச்சிட்ட, இல்லனா பெரிய பிரச்சனையா இருக்கும், நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது, கிரைம் ஸ்பாட்ல காமிக்கிறாங்க. அந்த கமிஷனருடைய தலைமையில நம்ம அசிஸ்டன்ட் மத்த போலீஸ்லாம் சேர்ந்துட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ கால் பண்றாரு. நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த விஷயத்த சொல்லி உன்னை பெரிய பிரச்சனையில மாட்டி விட நான் விரும்பல அப்படின்னு சொல்றாரு. நீங்க தான் இதை பண்ணீங்களான்னு கேட்கும்போது, இல்லவே இல்ல, என் பொண்டாட்டிய நான் எப்படி கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க இந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எப்படி உங்க மேல கொலைப்படி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கௌதம் என்ன விஷயம் சொன்னாலும் நம்பவே நம்பாத அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் லைட்டா முன்னாடியே டவுட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரு பாட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா போலீஸ் டீம் கன்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுவும் அந்த கன்னு நம்ம ஹீரோவுடைய கன்னு. எப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த ஹோட்டல்ல சண்டை போடும்போது நம்ம ஹீரோ கன்னை வந்துட்டு கௌதம் கிட்ட கொடுத்திருப்பாரு. என் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்னையே ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை தான் கொண்டு வந்து பொண்டாட்டியை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு அந்த கன்னை இங்கேயே வச்சுட்டு போயிருக்கான். அதுல பிங்கர் பிரிண்ட்டும் இருக்கு. மக்களே, என்ன உங்களுக்கு இப்போ இந்த விஷயம்லாம் கேட்டுச்சா? இப்போ நாங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த கன்னை ஃபாரன்சிக் கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். ஆலியா என்ன பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு காரை உன்னால ஆட்டைய போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டெஃபினெட்லி, கண்டிப்பா என்னால முடியாத விஷயமே கிடையாது அப்படின்றாங்க. இப்ப அந்த கமிஷனரும் இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்துட்டு கன்னோட அங்க இருந்து கிளம்பி ஃபாரன்சிக் போறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோவும் ஆலியாவும் ஒரு கார்ல வந்து இந்த காருக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டி ஒரு ஸ்மோக் பாம்பை தூக்கி இந்த வண்டிக்குள்ள போட்டு அவங்கள வந்துட்டு லாக் பண்றாங்க. லாக் பண்ணது மட்டும் இல்லாம எங்க கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உள்ளுக்குள்ள க்ளவ் பாக்ஸ்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்றான். நம்ம ஹீரோ என்ன மன்னிச்சுக்கோ, ஆனா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இங்க இருந்து போயிட்டு அந்த கன்னை தூக்கி தண்ணிக்குள்ள போடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, அந்த அசிஸ்டன்ட் நம்ம கௌதம்க்கு கால் பண்ணி, ருத்ரா வந்துட்டு அந்த கன்னை தூக்கிட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னும் போது, என்னையா சொல்ற, வந்து கன்னை தூக்கிட்டு ஓடி போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு பயங்கரமா காண்டாவறான். அடுத்து நம்ம ஹீரோ வந்துட்டு கௌதம்கே கால் பண்றாரு. இப்ப நீ பயப்படுறியா இல்ல பயப்படுற மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்ப எனக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல, உன் பொண்டாட்டியை நான் கொலை பண்ணதுக்கு நானே இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கும் நான் ஏற்பாடு பண்றேன், நேரமும் காலமும் சொல்லு அப்படின்னும் போது, அதையும் நீயே முடிவு பண்ணு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ ஒரு ஸ்பாட்டை சொல்றாரு. கரெக்டா 9 மணிக்கு வந்துட்டு நானும் வருவேன், தனியா தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இதே விஷயத்த கௌதம் போயிட்டு சீஃப் கிட்ட சொல்றான். சரி ஓகே, நீ போயிட்டு மீட் பண்ணப்போ நாங்க எல்லாருமே சுத்தி வளைச்சு நிக்கிறோம், அவன் உன்னை ஏதாவது பண்ணா அப்படின்னா ஷூட் பண்றோம் அப்படின்னும் போது, மேடம் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, என்னதான் இருந்தாலும் அவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னும் போது, உன்னுடைய உயிருக்கு முன்னாடி யாருடைய உயிரையும் பாதுகாக்க முடியாது, அவன் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், நீ மட்டும்தான் அவனை ஃப்ரெண்டா பாக்குற, அவன் உன்னை ஃப்ரெண்டா பாக்கல, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ராஜுவை காமிக்கிறாங்க. ஆலியா போயிட்டு கத்தியை காமிச்சு மிரட்டி ராஜுவை வந்துட்டு ஹீரோ கிட்ட கூட்டிட்டு போக, ஹீரோவை பார்த்தோன்னே அநியாயமா கொலை பண்ணிட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கும் போது அடியும் வாங்கிடாரு. இங்க பாரு, முதல்ல நான் சொல்ற பேச்ச கேளு, நான் ஒன்னும் அவளை கொலை பண்ணல, கொலை பண்ணது அந்த கௌதம் அப்படின்னு சொல்லும் போது இவன் செமையா ஷாக் ஆகுறான். இந்த பக்கம் வந்துட்டு இவங்க எல்லாரும் நம்ம ஹீரோவை எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ பார்த்தாங்க ராஜு வரான். ராஜுவும் நம்ம ஹீரோவும் என்ன பேசினாங்க அப்படின்லாம் காமிக்கல. இங்க வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், அதுவும் அந்த ருத்ராவை பத்தி நிறைய விஷயம் பேசணும் அப்படின்னும் போது, நாங்க எல்லாரும் பிஸியா ஒரு ஆபரேஷனுக்கு வெளியே போயிட்டு இருக்கோம், கமிஷனர் ஃப்ரீயா தான் இருக்காரு, அவர்கிட்ட எது வந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அங்க கிளம்பிட்டாங்க. கிளம்பி நம்ம ஹீரோ எங்க வர சொன்னாரோ அங்க போயிட்டு ஃப்ரெண்டுக்கார நிக்கிறான். மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா கன்னோட சீஃப், அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் 2-3 பேர் கன்னோட நிக்கிறாங்க. எல்லாருமே காதுல இந்த இதுலாம் மாட்டிக்கிட்டு கனெக்டடா இருக்காங்க. மக்களே, அந்த ஆளு வந்துகிட்டு இருக்கான், சேஃப் வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் சொல்லிட்டே இருக்கும்போது ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ வராரு. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் எதுக்காக உன்னுடைய மனைவியை கொலை பண்ண போறேன், உன்னுடைய மனைவியும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, அது மட்டும் இல்லாம நீ எந்த தப்பு பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, டீமா சேர்ந்து உங்களை காப்பாற்றணும், முடிஞ்ச வரைக்கும் உன்னை வந்துட்டு பைத்தியம்னு சொல்லி தண்டனையே கிடைக்காம கொஞ்ச நாளைக்கு ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் நீ ஜாலியா வெளியே வரலாம், ஆனா போலீஸா மட்டும் ஒர்க் பண்ண முடியாது, நானும் டீமும் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னும் போது, டேய் நடிக்கிறியா, நடிச்சது எல்லாமே போதும், அந்த பாஸும் இங்க தானே இருக்காங்க, என்னுடைய டாக்டிக் எனக்கேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம்லாம் புரிஞ்சு வச்சிருக்காரு போல. பாஸை பார்த்து கேக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோ அவன் காது கிட்ட போயிட்டு, எனக்கு எல்லாமே தெரியும், அப்போ நான் எதுக்கு இந்த ஸ்பாட்டுக்கு வந்தேன்னு யோசிக்கிறியா, உன்னுடைய லாக்கரை விட்டு உன்னை தள்ளி வைக்கணும் அப்படின்னா, அந்த லாக்கருக்குள்ள தானே வைரத்தை வச்சிருக்க, அதை ஆட்டைய போட ஆல்ரெடி ஆள் அமுச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காது கிட்ட போயிட்டு சொல்லும் போது இவன் கடுப்பாகிறான், ஷாக்கும் ஆகுறான். இப்போ நம்ம ஹீரோவை கடுப்பு ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காது கிட்ட போயிட்டு, இப்ப நம்ம ஹீரோ சொன்ன விஷயமும் யாருக்கும்
யாருக்கும் கேட்காது, இவன் சொல்ற விஷயமும் யாருக்கும் கேட்காது மக்களே. காது கிட்ட போயிட்டு பொறுமையா சொல்றான், உன்னுடைய பொண்டாட்டியை நான் கொலை பண்ணும்போது என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய பேரை சொல்லி அவ சத்தமா கத்துனா, வழக்கம் போல நீ லேட்டா தான் வந்த, அவ இறந்து போனதுக்கு அப்புறம் தான் வந்த அப்படின்னு இவரு கடுப்பாயிட்டாரு. கழுத்தை புடிச்சு நெரிச்சு ஓங்கி ஒரு போடு போட அவனை ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸும் ஆர்டர் கொடுக்குறாங்க. அங்க இருக்க ஸ்னைப்பர் ஷூட் பண்ண கன்னை தூக்குறாரு, பாயிண்ட் பண்றாரு. அப்போ கரெக்டா நம்ம அசிஸ்டன்ட் தான் புடிச்சு தள்ளி விட ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ உயிர் படைக்கிறாரு. டே என்ன காரியம் டா பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனை கைது பண்ணி கூட்டு போறாங்க. அந்த பக்கம் ஹீரோவும் ஆலியாவும் தப்பிச்சு போறாங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணா ராஜு வந்துட்டு கமிஷனர் கிட்ட பேசிட்டு இருப்பான். எனக்கு பாத்ரூம் வருது, நான் பாத்ரூம் போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லும் போது இவன் லாக்கர் ரூம்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோ பாஸ்வேர்டு சொல்லி அமைச்சிருப்பாரு. பாஸ்வேர்டை போட்டு லாக்கரை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள இருந்து வைரத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வரும்போது அந்த டைம்ல கரெக்டா கௌதம் வந்துட்டான். சாரி அப்படின்னு சொல்லும் போது இவன் ஷாக்ல நிக்கிறான். இல்ல அந்த பொண்ணு இறந்து போயிட்டா இல்லையா, அதுக்குதான் சாரி, நீங்க என்ன இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பாத்ரூமுக்கு போனோம், பாத்ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவன் அந்த பக்கம் போற மாதிரி போயிட்டு வெளியே போக ட்ரை பண்றான். இதே டைம்ல கௌதம் உள்ளுக்குள்ள போயிட்டு செக் பண்ணா வைரத்தை காணும். இந்த டைம்ல இந்த ராஜு மட்டும் தான் வந்துட்டு போனான். சோ இவன் தான் ஆட்டையை போட்டுட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்க இவன் கார்ல ஏறி கிளம்புறான். இவனுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு இந்த கௌதம் வந்துட்டாரு. ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேற வழி தெரியாம தான் ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ, என்ன இப்போ கொலை பண்ண போறதா இருந்தா கண்டிப்பா கொலை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது நான் ஏன் உன்னை கொலை பண்ண போறேன், ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணதாண்டா உன்னை இங்க வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாமே ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதை பார்த்து கடுப்பாயிட்டு இவன் கத்தியை கொண்டு போயிட்டு ஹீரோ மேல குத்தி ஹீரோவை கொலை பண்ண பாக்குறான். நம்ம ஹீரோ மட்டியாயி கீழே விழுகிறாரு. அப்பயும் இவனை அட்டாக் பண்ண மாட்டாரு, லைட்டா அடிச்சு ஓரமா போட்டுப்பாரு, கொலை பண்ண மாட்டாரு. ஆனா இந்த டைம்ல தான் அங்க ஆலியா கன்னோட வராங்க. அவனுக்கு மட்டும்தான் கொள்கைலாம், எனக்கு கொள்கைலாம் கிடையாது, ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு போயினே இருப்பேன், என்ன பண்ணலாம் ருத்ரா, கொலை பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேணா சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கலாம், நீ அமைதியாரு அமைதியாரு அப்படின்னும் போது அங்க ராஜு வராரு. இவனை கொலை பண்ணு, சும்மா விடாத அப்படின்னு சொல்ல ஆலியா இவனை ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. இவன் ஸ்பாட் அவுட், ஏண்டி இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாகிறாரு. இந்த டைம்ல இந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் படையே வராங்க. அடுத்து என்னாச்சு அப்படின்லாம் காமிக்கல. இதோட இந்த சீசனே முடிஞ்சு போகுது மக்களே. போன எபிசோட்ல வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருப்பேன், ஆலியாவை ஏன் ஜீனியஸ்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு 13 வயசுலயே காலேஜே முடிச்சிருப்பா, சைல்டு ப்ராடிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலயே ரொம்ப ரொம்ப வளர்ந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குமோ அந்த அளவுக்கு மூளை வளர்ச்சியும் அறிவும் இருக்குமா. சோ அதை தான் உங்ககிட்ட கேள்வியா கேட்டிருந்தேன். நிறைய பேர் கரெக்டா ஆன்சரும் பண்ணிருந்தீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மக்களே. அடுத்து வேற ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க மக்களே.